ஓகே பாய்ஸ், மித் ஆஃப் ப்ராக்ரஸ் பார்ட் 1. ஓகே, அதில் வந்து என்னென்னலாம் நான் எடுத்துகிட்டு வரலாம், சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பேசலாம்னு நினச்சனோ அதில் நம்ம நிறையா வந்து கவர் பண்ணாமல் நிறைய பேசணும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஓகே, இப்போ வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் மித் ஆஃப் ப்ராக்ரஸ் பார்ட் 2. ஓகே, ஏன்னா இந்த டாப்பிக்கில் டென்ஸாக நிறைய இருக்குது பேசுறதுக்கு. அதனால் நம்ம அப்படியே ஆரம்பிப்போம். உங்களுக்கு வந்து லாஸ்ட் கான்வர்சேஷனில் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டாண்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கு, இல்லாட்டி எனக்கு ஃபினிஷ் பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அதுல இருந்து புல் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமா? அப்படி இல்லைன்னா நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ நோ வரிஸ். யாராச்சும் எடுத்துட்டு வரணுமா? இல்ல இல்ல ஞாபகம். நானே வந்து கேட்கட்டுமா? அப்போ நானே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து டேபிள்ல வைக்கிறேன், அப்படியே எடுத்துட்டு போவோம். ஓகே, நான் வந்து ஒரு பாயிண்ட் நான் சொன்னது போன வாட்டி நம்ம வந்து டிஸ்கஸ் கொஞ்சம் பண்ணோம். அதுல இப்போ ஏதாச்சும் வருதான்னு பாரு. ஓகே, இப்போ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் டிபெண்டன்சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோம். ஓகே, நம்ம வந்து நிறைய டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம சுற்றி நடக்குது. டக்குன்னு ஆர்டர் பண்ணால் ஸ்பெசிஃபிக்லி நீ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன வேணும். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் ஆமாம் இல்லை அப்படிதான் இருக்கு. எனக்கு ரொம்ப சாப்பாடு மட்டும் இல்லை மச்சான், இது நாங்கள் போய் இருக்கும்போது சைமன் ஞாபகம் இருக்கா, நம்ம போனோமே சாப்பாடே இல்லடா. சாப்பாடு தான் சொன்னேன். சாப்பாடு வாயில வந்து ஊட்டி விட்டு போயிடுவாங்க. இல்ல, சாப்பாடு மட்டும் இல்ல. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இவன் பெனி கேக்குறான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்றான். என்ன வேணும்னு சொல்லுனா சாப்பாடு மட்டும் இல்லடா, என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு பெல்ட் வேணுமா, என்ன வேணும் அப்படின்ற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது வந்துருச்சு. ஓகே, ஒரு கன்வீனியன்ஸ்ன்னு வந்துருச்சு அதுக்கான. ஆனா அதுலயும் பாரு, அதுல கொஞ்சம் வேற பிரான்ச் எடுத்தோம்னா இங்க மேன் பவர் அவ்வளோவா இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. ஓகே, இந்தியாவில் மேன் பவர் இருக்கு. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு, முடியும், பாசிபிள். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி முடியுமான்ற ஐ டோன்ட் நோ. பட் த பாயிண்ட் இஸ் த கன்வீனியன்ஸ், அந்த ஒரு கன்வீனியன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்மளோட எபிலிட்டியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கா. சூர்யா தலையாட்டுற போது எனக்கு நிறைய அவனுக்கு இதை பத்தி சொல்றதுக்கு இருக்குன்னு தோணுது. சரி, எனக்கு ஆக்சுவலா நல்லா இதை பத்தி தெரியணும். ஓகே கமன், எனக்கு வந்து சொல்லுங்க. ஏன்னா சூர்யா இதை பத்தி என்கிட்ட பர்சனல் கால்ல நிறைய கொஞ்சம் பேசியிருக்கான். ஸோ ஐ தாட் தட் யூ கைஸ் கேன் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் திஸ் அண்ட் வில் எக்ஸ்ப்ளோர் திஸ். ஏன்னா நிறைய இப்போ ஒரு கடைக்கு நான் போய் வாங்குவேன் அப்படின்னு இருந்தவங்கலாம் அந்த ஒரு எஃபர்ட்டே போட தேவையில்லைன்ற மாதிரி ஒரு நிலைமையும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்ற. சரி, ஓகே, நான் இந்த பாயிண்ட்டை பத்தி உங்களோட தாட்ஸ். நீ சொல்லுடா, நீ சொல்லு, நான் அப்போ வரேன். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இங்க வரும்போது இங்க அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு எனக்கு அந்த தாட். இப்ப அங்க இருக்கும் போதுன்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து பிகமிங் மோர் லேசி அப்படின்றது தான். லேசி ஒன்று, இன்னொன்று வந்து காசு நிறையா வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்படி ஆகும்னா ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அந்த ஒரு போர்டமை வந்து போக்குறதுக்காக தேல் ஷாப் ஈவன். ஸோ எல்லாமே இருக்கும் போதும் வந்து ஷாப்பிங் பண்ணுற ஆளுங்க அது ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நிறையா வந்து நம்மளோட காசும் டைமும் வேஸ்ட் பண்ணுவோம். வாங்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்னு சொல்லிட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமா, அது ஒரு தேவையில்லாத ஒரு ஜோனை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு மோடில் நான் இருந்திருக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி எவிடென்ட். ஏன்னா ஒரு கடையில் போயிட்டு நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்னா கூட அவங்க லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருக்குது. ப்ளஸ் அந்த இது எங்கே கிடைக்கும்னு கூட எனக்கு தெரியல. ஸோ தேடி அதை போய் பார்த்து வாங்குறது ஓகே. பட் அவங்கக்கிட்ட நான் என்ன வேணும் அப்படின்றத வந்து புரிய வச்சு வாங்குறது வந்து இட்ஸ் நைட் மேரிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அங்கே அப்படி எப்படி விரயப்படுத்திட்டோமோ மாதிரி, எப்படி சொல்றது,
மிஸ்யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் தோணும். For context, people who are listening and not watching, Simon வந்து இப்போ ரீசெண்டாக சென்னையிலேருந்து பல்கேரியா மூவ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஒரு டைகாட்டமி ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டிஃப்ரென்சஸ் தான் இப்போ வந்து அவன் சொன்னது. இன்ட்ரெஸ்டிங் மச்சான். இப்போ வந்து எனக்கு சூர்யா என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஏன்னா அவன் வந்து ஸ்வீடன்லேருந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கான். ஸோ எப்படி அவனுக்கு மாறி இருக்குன்னு எம்கே உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இருக்கு. சொல்லு சார். ரீசெண்டா நான் வந்து ஒரு சிமிலர் லைன்ஸ்ல வந்து ஒரு ஃபினாமினா பத்தி யோசிச்சு பார்த்தேன். ஓகே, என்னன்னா ஓகே ஸோ பேசிக்கலி ரீசென்ட்லி இல்லை, கொஞ்சம் சில மாசங்களா வருஷங்களா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுறது. என்னன்னா ஃபுட் விளாக்ஸு, அதுக்கப்புறம் ட்ராவல் விளாக்ஸ் சேனல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகுது. ஓகே, இப்போவுமா? இப்பவும் இருக்கு. இப்பவும் அதுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் முன்னாடி எனக்கு வந்து இது நிறைய ஷேர் பண்ணப்பட்டு இருந்தது, இப்போ வந்து கம்மியாக ஷேர் பண்ணப்படுது. பட் ஏன் வந்து அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க, ஏன் இப்போ அதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஓகே, நானும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து தமிழ்நாட்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி போக மாட்டேன் அப்படின்ற பல இடங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன கடையில இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்ன்றத பத்தி நிறைய இது பார்த்துருக்கேன், கண்டென்ட் பார்த்துருக்கேன். பட் நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து இந்த இடத்துக்கு போறது இல்லை. ஓகே, அதை சாப்பிடவும் போறது இல்லை. ஆனா அதை ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஏன் பார்க்கறோம் அப்படின்றது எனக்கு ஒரு தாட்டா இருந்தது. அதே மாதிரிதான் எனக்கு வந்து டிராவல் விளாக்ஸும் அப்படிதான் தோணுச்சு. நான் நிஜமாவே இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போறேன்னா, இல்லை இதை வந்து பார்க்கறதுலயே வந்து நான் போகணுன்ற அந்த நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இதை நான் பார்க்கறேன்னா அப்படின்றதே எனக்கு வந்து ஒரு தாட்டா எழுந்துச்சு. ஓகே, ரீசென்ட்லி. ஸோ பேசிக்கலி ஆர் பீப்புள் ரியலி, அதாவது அவங்க பண்ணணும்னு நினைக்கிறத வந்து இன்னொருத்தங்க பண்றத பார்த்து அவங்க ஆக்சுவலா பண்ண வேண்டிய, ஐ மீன் ஆர் பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயங்களை வந்து இன்னொருத்தங்க பண்றத பார்த்து ஒரு ப்ராக்சில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. மேபி அதனாலதான் இது ஃபேமஸா இருக்கோ என்னவோ அப்படின்றது தோணுச்சு. இத பத்தி உங்க தாட்ஸ் என்ன? நான் உன்னோட லைன்ல இருந்தே வரேன். சொல்லு ரிதேஷ், சொல்லு ஏதோ சொல்லுவோம். இல்ல நீ சொல்லு, நான் வரேன். எனக்கு அதுக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நின்னுச்சுன்னா ஓகே மச்சான். பட் அது வந்துட்டு நீ சாப்பிடல, யாரோ ஒருத்தங்க சாப்பிடவே போவாத கடைக்கு போறத பார்த்து நீ வந்துட்டு கில்ட் ஆகி, ஓகேவா, சாப்பாடை பத்தி யோசிக்கிறோமே அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடாத ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத ஃபீலிங்ஸ் நீ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு, அப்பாஹா எவனோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டான், எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு நீ போயிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சனை இருக்காது. பட் அந்த சாப்பாடை பார்த்துட்டு அது சாப்பிட முடியலையே, ஐயோ சாப்பிட்டா குண்டாயிடுவோமே, ஐயோ அப்ப நம்ம அன்ஹெல்த்தியாவே இப்ப வந்துட்டு யோர் இன் ட்ராப் நோ. உன்னோட தாட் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு நடக்காத ஒரு சிச்சுவேஷன்ல ஒண்ணு போட்டு அதை பத்தி யோசிக்க வைக்குது. ஓகேவா, இது வந்துட்டு ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான வே டு கெட் பெஸ்ட். இது வந்துட்டு அதாவது வாழ்க்கைய வாழும் போது வாழ்க்கையே உனக்கு 10,000 பிரச்சனை தருது. இதை தாண்டி வர்ச்சுவலா இல்லாத பிரச்சனையை உருவாக்கி நம்ம அதுக்குள்ள போய் உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு வரோம். அது வந்துட்டு இன்னும் பயங்கரமா இருக்குல்ல அது. ஆனா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்கிள் இதை பண்ண முடியலன்ற ஸ்ட்ரெஸ்ஸை விட, அதாவது அதை பார்க்கறது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட அதை பண்ணா என்ன ஃபீலிங் இருக்குமோ அதோட ஒரு எக்ஸாக்ட்லி அந்த ஃபீலிங் வராது. பட் இப்போ லெட்ஸே லைஃப் ஒரு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குல்ல, இந்த இதுல இருந்து நீ பிரேக் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றது வந்து எல்லாருக்கும் ஈஸியா இருக்காது. ஓகே, நம்ம அந்த ஃப்ளோலயே போயிட்டே இருப்போம். ஓகே,
பட் ஸ்டில் இந்த மாதிரி வேற சில பேர் வந்து டெடிகேட்டடாவோ இல்லை அதை வந்து கரியராவோ இல்லை வந்து அது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமாவோ இல்லை அந்த இன்ஸ்டா சேனல் ரன் பண்றதுக்காகவே அதை போய் பண்றதாவோ வந்து அதை பண்ணும்போது பண்ணி அதை நம்ம அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணும்போது பேசிக்கலி நான் டிராவல் பண்ண வேண்டிய இப்போ எனக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கும்ல, நான் டிராவல் பண்ணணும், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் வெளில போகணும், இதெல்லாம் ட்ரை பண்ணணுன்றது அது ஏதோ ஒரு விதத்துல லைட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பாவமா இருக்கு இது அதான் அது எப்படி எடுத்துக்கிறதுன்றது எனக்கு இன்னும் ஷுவரா நான் உள்ள அதை ப்ராசஸ் பண்ணல. அதுதான் மேட்டர். கை காலு உடம்பு வாழ்க்கை எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம அதை பண்ணாம இன்னொருத்தம் பண்றதை நினைச்சு நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்றது வந்துட்டு ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு தெரியல, அது மேபி மத்தவங்க விரும்பலாம் இல்ல சிச்சுவேஷன். ஆனா கேட்கும் போதே ரொம்ப இப்படியா இவ்வளவா ரெடியூஸ் ஆயிட்டோம், நம்ம வாழ்க்கை இவ்வளவு ரெடியூஸ் ஆயிடுச்சான்ற. இல்லடா, இது வந்து அப்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்குது. அது சொன்னா இப்ப அடல்ட் கண்டென்ட் ஆயிடும். ஆனா சூப்பர், பியூட்டிஃபுல். நல்ல பாயிண்ட், சரியான பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். நீங்க எனக்கு வந்து நீங்க நீங்க சொல்லும் போது எனக்கு நான் எதுவும் வந்து இன்டரப்ட் பண்ணல. நான் ஐ வாண்ட் டு நோ இத பத்தி நீங்க என்ன மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க. இப்போ அவன் வந்து சொன்னா, இவனும் வந்து சைமனும் நான் சொல்ல வந்த பாயிண்ட் அவன் சொன்னா. இப்போ சூர்யா சொன்னது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் நான் யோசிக்கல. ஓகே, நீ நம்ம கிட்ட நம்ம உடம்பு இருக்கு, நம்ம வந்து சுத்தல, நம்ம சாப்பிடலாம், ஆனா நம்மளுக்கே அது ஒரு பாவமா நான் அதை பார்க்கல. ஆனா நான் ஒரு ஃபேசினேஷனா ஒரு பார்த்தேன். இப்போ MKS பார்த்த மாதிரி பேசிக்கா இதோட சைக்காலஜி பிஹைண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் all of us have something called a mirror neurons. Okay, so அவ்வளவுதான். mirror neurons வந்து என்னன்னா this set of network of neurons would basically fire as if you're doing the things that you're observing. ஸோ அது வந்து இப்போ சைமன் சொன்ன பாயிண்ட்டும் சரி, நீ இப்போ டிராவல் விளாக் பார்க்கறதுக்கு, சாப்பாடு விளாக் பார்க்கறதுக்கு ரீசனும் சரி, you're literally, your brain feels like it's அதாவது living vicariously through someone else ன்பாங்கல்ல. ஸோ அது மிரர் நியூரான்ஸ் தான். இன்ஃபேக்ட் நீ வந்து பார்த்தனா, நீ வந்து ரொம்ப எமோஷனலா என்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்க. ஓகே, நான் வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கேன், முழுசா இப்படியே தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஓகே, அதுக்கும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட அந்த மாதிரி நீ சொல்றதுக்கும், நீ சொல்ல நான் உன் கூட நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீ வந்து இப்படி சொல்லும் போது இப்படின்ற, நீ இப்படி சொல்லும் போது இப்படின்ற, நீ வந்து ஓ அடப்பாவி அப்படின்ற மாதிரி ஒரு நான் உன் கூடயே நான் மாறிட்டு இருக்கேன்னா, நம்ம என்னோட மிரர் நியூரான்ஸ், உன்னோட மிரர் நியூரான்ஸ் ஒரு லிங்க், ஒரு சிங்க் வருது. அங்க வந்து எம்பத்தியும் உருவாகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்ல வந்து வேற காம்ப்ளிகேட்டட் லேயர்ஸ் ஆஃப் சைக்காலஜி வந்து ரன் ஆகுது. அது ஒரு நியூரோ சைக்காலஜின்னு வச்சுக்கோங்க, ரன் ஆகுது. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பாண்டிங், இம்பார்ட்டன்ட் ஃபார் கனெக்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்பத்தைசிங் வித் ஒன் அனதர், இந்த மாதிரி வருது. இப்போ எனக்கு வந்து இதுல இருந்து எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா, இப்ப சூர்யா சொன்னது பாவமா இருக்குன்னா இந்த ஆங்கிள் நான் யோசிக்கல. ஏன்னா அந்த மெக்கானிசம் வந்து இதுதான் புரிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து எம்பத்தி அப்படி யோசிச்சேன். ஆனா பாவமா இருக்கா அப்படின்னு யோசிச்சா மேபி அந்த சைட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன் நான் வந்து இது தோணுது, ஏன் இதை வந்து ப்ராக்ரஸுக்கும் வந்து லிங்க்னு நான் சொல்றேன்னா, இப்போ more and more technologically ஒரு satisfaction கொடுத்துடுறாங்க without doing anything. ஓகே, இப்போ என்கிட்ட அந்த மெட்டா அந்த இது இருக்கு. ஓகே, அதுல வந்து நான் 360 degrees வந்து ஸ்வீடன் இது சுவிட்சர்லாந்து மேல பறந்து போயிட்டு இருந்தேன். ஓகே, பார்த்துட்டு இது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. ஓகே, இது கரெக்டா தப்பா, இது நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி வந்து நான் நிஜமா பண்ணல, ஆனா இது பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த சீனரியில நான் இல்ல, ஆனா நான் அங்க இருக்கேன் சுத்தி. நான் ஸ்ட்ரீட் வியூ இருக்கு 360ல எல்லாம். ஸோ இத வந்து ஒரு டெக் கம்பெனியோ என்னமோ உன்னை எங்கேயுமே போக விடாம இப்படியே கூட உனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்து
இருந்துடலாமே நீனு. இப்போ மேட்ரிக்ஸ்ல படத்துல பார்த்தேன்னா லிட்ரலி எல்லாருக்கும் ஃபுல் லைஃபே வந்து ரன் ஆகுது இல்ல, அவங்க ஒரு பாட்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த மிரர் நியூரான்ஸுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தல, ஆனா ஒரு சிமிலர் ஒரு லைன் கொண்டு வரேன். பிலோசாபிக்கலி ஸ்பீக்கிங் தேர் இஸ் அ சிமிலர் ஷேட். அதாவது நீ பண்ணாத விஷயத்த நீ பண்ண மாதிரி இருக்கிற அந்த ஒரு எமோஷன், பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல எனக்கு இப்ப கூட எனக்கு சில நல்ல விஷயமும் இருக்கு சரியா, நான் தப்பா சொல்லல. ஏன்னா இப்ப நிறைய பேர் இப்போ சில பேருக்கு வந்து இப்ப டிசபிலிட்டி இருக்குன்னா அவங்களால டிராவல் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு அந்த டிராவல் லாக் will be super meaningful and seeing through a 360 view on Meta who's someone who's bedridden, it's amazingly meaningful. நான் வந்து அதையும் நான் அக்னாலேஜ் பண்றேன் நான் அது சொல்லும் போதே. ஆனா இப்போ எனக்கு சூர்யாவோட இன்னும் அவனோட வாயை வந்து நான் கிளறல இதுக்கு முன்னாடி பாயிண்ட்லயே. ஓகே, அவனோட வாயை எனக்கு கிளறணும் தூண்டணும்னு தோணுச்சு. கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டோம், அதையும் நான் திருப்பி நோண்டி விடுறேன். ரொம்ப நிறைய கன்வீனியன்ஸை பார்த்து நீ என்கிட்ட பேசின இனிஷியலா எவ்வளோ கன்வீனியன்ஸ் வந்து வந்திருக்கு, எவ்வளோ லேசி ஆயிட்டாங்க, அதனால எவ்வளோ ஓவர் ஸ்பெண்டிங் பண்றாங்க. இப்போ சைமன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்றதுக்கே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கூட தாங்கிக்க முடியல. அப்புறம் நீங்க சொன்ன அந்த மிரர் நியூரான்ஸ், அந்த ஒரு எம்பத்தி ஃபேக்டர், அது வந்து எப்படி வந்து ப்ராக்ரஸ்ன்னு காட்டப்படுது, எப்படி காட்டப்படலாம், இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நான் வந்து சும்மா ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அதனால்தான். சரி சொல்லு. எனக்கு இது எப்படி ஆர்டிகுலேட் பண்றதுன்னு தெரியல. இப்போ நீ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க, ஓகேவா? எம்பிபிஎஸ் 10 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 10 சப்ஜெக்ட் நீ படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதுற. நீ எதுக்கு லா எக்ஸாம் எழுதுற? அது உன்னோட சிலபஸ்லயே இல்லையா? அது நீ அதை நோக்கி நீ போலியே. இப்போ நல்லவனா இருக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறது இன்னைக்கு 10 times மோர் டிஃபிகல்ட்டா இருக்கு. பட் இது இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கவே தேவையில்லையே, கன்வீனியன்ஸ் தான். இல்ல உன்னால பண்ண முடியலன்ற போது அதை வந்துட்டு நீ யூஸ் பண்றீங்கன்னா அது கன்வீனியன்ஸ். பட் இத நான் இன்னைக்கு உட்காந்து ஸ்விக்கில டிக் மில்க் ஷேக் சாக்லேட் போடுறதா இல்லைன்னா துபாய் சாக்லேட் டிக் ஷேக் போடுறதான்னு நான் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் யோசிக்கிறது, நான் எதுக்கு அதை யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட் அது இருக்குல்ல, அது எதுக்கு நான் உட்காந்து டெய்லியும் ஸ்விக்கில உட்காந்து என்ன ஆர்டர் போடணும் நான் ஏன் யோசிக்கணும்? அது ஒரு சேலஞ்ச் ஆஃப் லைஃப், அது ஒரு வாழ்க்கையோட ஓட்டமே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்தோம், வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிடுவோம். ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு ஆசை வரும், நம்ம கேட்போம், போய் சாப்பிட்டு வருவோம். இப்ப அது ஆசையோட ஒரு ஒரு டீசென்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு த்ரெஷோல்ட பிடிக்குது. பட் நான் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு, புலவுக்குட்டியை எல்லாம் படிக்க வைக்கணும், நான் வாழ்க்கையில முன்னேறணும், காசு எடுத்துட்டு வரணும். இப்ப நான் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஸ்விக்கில நான் என்ன ஆர்டர் போடுறதுன்னு நான் உட்காந்து யோசிக்கலாம். ஓகேவா? இன்க்ளூடிங் மீ, என்னைய சேர்த்துதான் நான் சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன பார்க்கணும்னு உட்காந்து ஒரு மணி நேரம், நெட்ஃபிளிக்ஸ பாக்குறதோட என்ன பார்க்கணுன்றது வந்துட்டு ஒரு மணி நேரம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அதுதான் இது வந்துட்டு நம்ம இந்த டிசிஷன் எடுக்கணுமா? நம்மளால டிசிஷன் எடுக்க முடியும், மூலம் கடவுள் கொடுத்துருக்காரு. பட் அதுக்காண்டி எல்லாத்துக்கும் தேவையில்லாத விஷயத்துலாம் உட்காந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு வந்துட்டு ஏன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல இருந்து இப்ப எப்படி இருக்குன்னா, இது என்னோட பர்சனல், ஓகேவா? சில பேருக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி வாழ்றது, ஆனா எனக்கு புரியல. பிடிச்சிருக்குன்றதோட புரியல. இன்னொன்னு, நான் மேபி எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாததுனால இப்போ ஸ்விக்கியில போட்டு ஆர்டர் பண்ணி அந்த கன்வீனியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராபப்ளி ஏதோ ஒரு ப்ரொடக்டிவாவோ இல்லைன்னா அவங்களுக்கு மனசுக்கு விருப்பமான விஷயங்களை பண்றதுனால அது மேக் சென்ஸ் ஃபார் தட். பட் எனக்கு நிறைய டைம் இருக்கு, எனக்கு வந்துட்டு இதை விட்டுட்டு வேற என்ன பண்றது அப்படின்னும் போது எனக்கு பல விஷயங்கள் இருக்குன்றதுனால எனக்கு இது வந்துட்டு கன்வீனியன்ஸ்ன்றதோட தேவையில்லாத சேலஞ்சுன்றது மாதிரி இருக்கும். இந்த சேலஞ்சை நம்மளே தேவையில்லாம உருவாக்கிக்கிறோம். ஏன்னா பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வாழ்க்கையில, நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கோம், அதனால ஒரு 10 சேலஞ்ச் நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு என்னையும் இன்க்ளூட் பண்ணி நான் சொல்றேன், நான் என்னை எக்ஸ்க்ளூட் பண்ணி சொல்லல. இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது எதுக்கு இது ஒரு உட்காந்து நான் யோசனை இருக்கணும் அப்படின்ற மாதிரி.
சூப்பர் மச்சான். எனக்கு வந்து மை ஜாப் டன்ன்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வாயை கிளறி விட்டது. சரி, எம்கே தாட்ஸ். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். நீ எப்படி சொல்ல, அது அவ்வளவு சேலஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நம்ம வருஷத்துல 3 எக்ஸாம் எழுதுவோம், ஓகேவா? குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல். எவ்ரிடே ஒரு டெஸ்ட் வச்சு எவ்ரிடே உன்னை எவாலுவேட் பண்ணிட்டே இருந்தா உனக்கே கடுப்பாயிடாது? ஏன் எதுக்கு இவ்வளவு வாட்டி சேலஞ்ச் பண்ணணும்? ஏன் இவ்வளவு டிசிஷன் பண்ணணும் நம்மன்றது வந்து தெரியல. ஆத்மாவே டயர்ட் ஆகி இந்த கேள்வி எல்லாம் கேக்குதா, இல்ல எதனால இந்த கேள்வி எல்லாம் வருதுன்னு தெரியல. அனாவசியமா இருக்கு. இல்ல நீ சொல்றத 100% நான் அக்ரி பண்றேன். ஆனா அது அக்ரி பண்ணாதவங்க வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது வந்து நல்ல விஷயமா பாக்குறவங்க யாரா இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மேபி அதர் ப்ரையாரிட்டிஸ் வந்து அவ்வளோவா அவங்கள அஃபெக்ட் பண்ணல, இல்லாட்டி தே ஹாவ் த டைம் டு டூ ஆல் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மேபி அது வந்து நம்ம சொல்றது வந்து அன்ரிலேட்டபிளா இருக்கலாம். ஆனா இதையும் சொல்லிடுறேன். நீ ஊருக்கு போயிட்டு வந்துட்ட, சூட்கேஸ வந்துட்டு எடுத்து அடுக்கலாம் தேவையில்ல. அர்பன் கம்பெனில கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உன் சூட்கேஸ பிரிச்சு துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு தருவாங்க. இல்லைன்னா புரியல எனக்கு. இரு நீ பாட்டு ஏதோ எனக்கு தெரியாத விஷயத்த ஈஸியா ஏதோ சொல்லிட்டு இருக்க. வெயிட் பண்ணு, என்ன சொல்ற நீ? நீ இப்போ ஒரு பேசிக்கலி நீ டிராவல் பண்றல, டிராவல் பண்றதுக்கு பேக்கிங் இல்லைன்னா அன்பேக்கிங், இது வந்து ஒரு சர்வீஸா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. என்னடா சொல்ற? உன் சூட்கேஸ்ல இருந்து எடுத்து உன் வாஷிங் மிஷின்ல போடுறது, இல்லைன்னா வாஷிங் மிஷின்ல இருக்கிறத எடுத்து ட்ரையர்ல போடுறது, இல்ல ட்ரையர்ல இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி ஷெல்ஃப்ல அடுக்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது சர்வீஸா? ஆமா, அர்பன் கம்பெனில இருக்கு. செக் பண்ணிக்காங்க. ஆமா, சென்னையில வந்துட்டு கம்மிங் சூன்னு வரும். இன்ஸ்டா ஹெல்ப்னு ஒரு இங்க இருக்கு, குர்கான்ல இருக்கு, இங்க இருக்கு. டேய் நல்லா வாழ்றீங்கடா டேய். இப்போ சூட் கேஸ்ல இருக்கிற துணியே எடுத்து வைக்க முடியலன்னா எதுக்கு நீங்க டிராவல் பண்ணுதுன்ற அளவுக்கு எனக்கு கட்டாகும். நீ டிராவல் பண்ணி என்ன கொடுக்க போற அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரத்தம் கொதிக்குது. பட் அதை வந்துட்டு என்னால அஃபோர்ட் பண்ண முடியுது, நான் பண்றேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அப்புறம் என்ன மூஞ்சில சாணி வச்ச மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க குர்கான்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெவலண்டா இருக்கு. ஏன்னா இங்க என்ன கான்செப்ட்னா வந்து பல ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சிட்டிஸ்ல இருந்தும் ஆளுங்க வந்து இங்க ஒர்க் பண்றதுக்கு வராங்க. எல்லா பெரிய கார்பரேட்ஸோட ஹெட் ஆஃபீஸஸ்ல இருந்து எல்லாமே வந்து குர்கான்ல பேஸ் பண்ணி இருக்கு. அப்படின்றதுனால பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீடு பார்க்கணும்னா கூட வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, 2 பேரும் ஒர்க்கிங்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. நான் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா உங்களால இந்த வீடை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி போனை வச்சிடறாங்க. அதாவது இங்க வந்து வீடு அந்த அளவுக்கு டிமாண்ட்ல இருக்கு தட் அவங்க என்ன ஒண்ணுமே அவங்க யாரு என்னன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. 2 பேரும் ஒர்க் பண்றாங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னேன், ஃபேமிலின்னு சொன்னேன். 2 பேரும் ஒர்க்கிங்னு கேட்டாங்க, இல்ல அப்படின்னு. அப்போ உங்க பட்ஜெட்ல இருக்காது அப்படின்னு வச்சிட்டாங்க. கேட்கல பட்ஜெட் எவ்வளவு முடியும், என்ன ஒண்ணுமே கேட்கல. நான் எவ்வளவு என்ன வேலை எங்க எதுவுமே கேட்கல. 2 பேரும் வேலை செய்றீங்கன்னா இந்த வீடு நீங்க வந்து பாக்குறதுக்கே நான் டைம் ஒதுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். ஓகே, ஸோ இங்க அப்படிதான். இங்க வந்து என் வீட்டில் வந்து ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் சமைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஆஃபீஸ் கொஞ்சம் லேட் ஆகும், காலையில் மார்னிங்ஸ் மட்டும் லேட் ஆகும், ஒரு 1/2 hour அப்படின்னப்போ சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கலையா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கணுமோ எல்லாரும் அவங்க கேட்டது எப்படி இருந்துச்சுன்னா, இங்க சமைக்கிறதுக்கு ஆள் எல்லார் வீட்லயும் இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க. ஓகே, ஸோ இங்க அப்படிதான். இங்க இருக்கிற சர்வீசஸ் எப்படின்னா, நீ அயன் பண்றதுக்கு கூட வந்து இங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஆளை கூப்பிடலாம். சர்வீசஸ் எப்படின்னா 25 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். வீட்டுக்கு வந்து துணியை எடுத்துட்டு போறது இல்ல. நம்ம அயன் பாக்ஸ் அவங்க அயன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பெருக்கிறதுக்கு வந்து 50 ரூபாய் போட்டு விடணும்னா கூட போட்டு விட்டு போவாங்க, கால் எல்லாம் தூக்கி.
ரூபால இருந்து ஆரம்பிக்குது மச்சான். ஓகேவா? புதுசா நீ ஆப் இன்ஸ்டால் பண்ண 25 ரூபாய். பெருக்கலாம், துடைக்கலாம், என்னடா ஆப் சமைக்கலாம். பண்றீங்க? ஆமா, எல்லாத்துக்கும் ஆப் தான். ஆமா, இங்க வந்து 25 ரூபாய் கரெக்ட். 25 ரூபாய், 25 100 rupees start rupees, 50 rupees, ஸோ 75 எப்படின்னா நீ rupees, ஹாஃப் அன் 80 ஹவருக்கு அவங்கள rupees. புக் பண்ணிட்டேன்னா அந்த ஹாஃப் அன் ஹவர்ல என்னென்ன சர்வீசஸ் வேணுமோ பண்ணி முடிச்சுக்கலாம். சப்போஸ் வேலை முடியலன்னா இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை வாங்கிக்கலாம். சமைக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வருவாங்க ஆளு. அதுக்கும் ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் 50 ரூபாய் அப்படி கொடுத்தா போதும். டேய், இந்த மாதிரி எனக்கு எல்லாம் ரொம்ப அதாவது நம்ம இரு, இரு, இரு. கொஞ்சம் மச்சான், எனக்கு overwhelming-ஆ புரிஞ்சிருச்சு. இருக்கு எனக்கு இவனுங்களா இது. இவனுங்களா என்ன பண்றானுங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மச்சான். அயன் பண்றதுக்கு, துணியை மடிச்சு வைக்கிறதுக்குலாம் 50 ரூபாய் 75 ரூபாய் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நார்வேக்கு போற வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு satisfy ஆயிக்கிறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ஹாஃப் அன் ஹவர் என்ன பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு பார்க்கலாம்னு பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிறாங்க. see, இந்த நான் இந்த இங்க இதெல்லாம் வந்த அவுட் சோர்ஸ் பண்ணிட்டானுங்க. அந்த டைம் வந்து என்ன எல்லாமே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மத்தவங்க என்ன பண்றாங்கன்றத பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிறாங்க. அதுதான். புரியுதா? சோ மச்சான், இங்க இருக்கவங்க அப்படிதான் ஆக்சுவலா. இங்க வந்தப்போ இல்ல நான் மச்சான், வந்து சாரி, இது நான் ரொம்ப கொஞ்சம் அது பண்றவங்க மட்டம் தட்டி பேசணும்னு நான் பேசல. ஆனா ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சு. இல்ல. சோ டேய், இங்க எனக்கு கான்செப்ட் இது என்னன்னா ரொம்ப வந்து சொல்லு. ஆச்சரியப்படாத. சாரி இங்க சார், கான்செப்ட் என்னன்னா வந்து என் ஆபீஸ் சுத்தி இருக்கிற ஏரியாஸ்ல வந்து 4 BHK தான். ஒரு பிளாட்டுக்குள்ள போய் நம்ம என்ன ரெண்ட் ஏது, சிங்கிள் 1 BHK 2 BHK இருக்கான்னு கேட்க உள்ள போனாலே இங்க 4 BHK மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியே ஃபர்ஸ்ட் வெளில அமைச்சிருவாங்க. இவங்களோட கான்செப்ட் என்னன்னா வந்து வேலைக்கு போற ஒரு 4 பேர் வந்து இந்த 4 BHK வந்து ஆளுக்கு 50,000 ரூபாய் போட்டு 1 lakh ரெண்ட் பே பண்றது, 2 lakhs ரெண்ட் பே பண்றது ஈஸி. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்ல தான் வச்சிருக்கானுங்களே. இப்போ நான் அந்த 4 BHKல ஒரு பெட்ரூம் உனக்கு வேணும்னா 50,000 ரூபாய் ரெண்ட். இந்த மாதிரி தான் வந்து இவங்க கான்செப்ட் இங்கே ரன் பண்றாங்க. இங்க ரெண்ட் ப்ரைஸஸ்லாம் அதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா இங்க இருந்து வரவங்க எல்லாருமே வெளியில இருந்து வரவங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஒர்க் இந்த கம்பெனிஸ்லாம் வெளியில இருந்து வரவங்க, டெல்லியில இருந்து வருவாங்க, இல்லைன்னா மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து இப்போ என்ன மாதிரி வரவங்க வருவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை நீ ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஊர் உன்னை வந்து ப்ரெஷர் பண்றத வந்து நான் உணர்ந்திருக்கேன். இது ஒரு செம ஆங்கிள் ஒண்ணு கொடுத்துருக்கடா எம்கே. என்னன்னா எல்லாருமே ப்ரெஷரா இருக்காங்க. சோ எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வருது, என்னன்னா ஐ டிசர்வ் திஸ். ஏன்னா நான் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்றேன், நான் ப்ரொடக்டிவா பண்ணும் ப்ராக்ரஸா பண்ணுன்றது கிடையாது. இந்த டைம் சேவ் பண்ணி அதை நான் ப்ரொடக்டிவாவும் ப்ராக்ரஸா பண்ணுன்றது கிடையாது. ஐ டிசர்வ் திஸ். அப்படி ஏன் ஐ டிசர்வ் திஸ்னா, அப்போ ஓவராலா எல்லாருமே ஐ டிசர்வ் திஸ்ன்ற ஃபீலிங் வருதுன்னா அப்ப எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதனால இது ஐ டிசர்வ் திஸ்ன்னு சொல்லி இது எடுக்கிறாங்க. ஆனா இங்க எனக்கு என்ன ஒரு விஷயம் இது என்ன கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா, நம்ம லைஃப்பை நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறது வந்துட்டு இங்க அப்படிதான் நான் அப்சர்வ் பண்ணது. அதுதான் இங்க வந்து நான் தனியா இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சிட்டி என்ன ஒரு விதமா நடந்துக்கிறதுக்கு என்ன ஷேப் பண்ண ட்ரை பண்ணதை நான் உணர்ந்தேன். அது எந்த இண்டிவிஜுவலும் பண்ணல. இந்த இடம், இந்த என்விரான்மெண்ட் வந்து என்ன புஷ் பண்ணது இப்படி இருக்க சொல்லி. இதை செய்யணும், சாட்டர்டேனா இதை செய்யணும், ஃப்ரைடே நைட்னா இதை தான் பண்ணணும். இங்க எல்லாருக்குமே வந்து 5 days a week தான் ஒர்க். ஃப்ரைடே வந்து நீ ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ள போயிட்டு அங்கிருந்து வெளில வரதுக்குள்ள கூட்டம் எப்படி இருக்குன்னா, இங்க இருக்கிற கடைகள் எப்படி இருக்குன்னா வந்து ஜுவல்லரி ஷாப் உள்ள போனா எல்லாமே வந்து வார்ம் லைட்ஸும் கோல்டன் கலர்ல மினு 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 அப்படியே ஜொலிக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து ஷாப்பிங் கார்ட்டோட வந்து குடும்பமா வருவாங்க. அதாவது எல்லா ஏஜ் ரேஞ்சிலையும் நீ பார்க்கலாம். குழந்தைங்கலாம் வந்து கார்ட்ல உட்கார வச்சுட்டு லைனா வருவாங்க, வந்து அள்ளி அள்ளி போட்டு போவாங்க. இதை வந்து நீ வேணும்னா ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். நீ வந்து ஸ்ட்ரிக்டா வந்து அப்படியே நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு இருக்கலாம். ஆனா உனக்கு இங்க வந்து இதோட அடாப்ட் ஆகுறது ரொம்ப ஈஸி. இப்படி இவங்க இருக்க சொல்ற இவங்க இல்ல, இங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து அதுக்குள்ள போறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு வெளில இருந்து வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேற எதுவுமே பண்றதுக்கு இருக்காது. ஓகே, இல்ல வெளில இருந்து நீ பார்த்தனா வந்து ஒரு வெளியில இருந்து பார்த்தனாலே அவங்க வந்து நீ எதையோ வாழ்க்கையில இழந்துட்ட அப்படின்ற மாதிரி உன்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த ப்ரெஷரை வந்து உன்னால ஹேண்டில் பண்ண முடியாம நீயே வந்து நடிக்க ஆரம்பிப்ப ஃபர்ஸ்ட், அப்புறம் அதுல கதாபாத்திரம் ஆயிடுவ.
சூர்யா நல்ல அழகா மண்டே ஆட்டுறது எனக்கு ஜாலியா இருக்கு. சா, எங்க அவன் வீடு உனக்கு சொன்னது தெரியும்ல, ஒண்ணுன்னா அவனுக்கு நீ சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு நல்லா தலையாட்டினான்டா. எங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றியா? எங்க வீட் எங்க வீடு உனக்கு தெரியும்ல ரிதேஷ். ம், ம், அதுல இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் முனையில போனீங்கன்னா ஆவின் பால் பூத் இருக்கு. ஓகேவா? ம், சோ நாங்க வந்துட்டு ஐ மேட் இட் திங். நான் வந்ததுல இருந்து காலைல நான் 5 மணிக்கு எழுந்து ஜிம் போயிட்டு வர வழியில பால் வாங்கிட்டு வருவேன். ஓகேவா? யூ வுடன்ட் பிலீவ், அங்க நான் பால் வாங்கிட்டு வரும்போது ஒரு 3-4 பேர் எனக்கு கேட்டுட்டாங்க, நீங்க ஜெப்டோல போட்டா வீட்டுக்கு வர போகுது, 20 மீட்டர்ஸ் கூட இல்லடா, இது 10 செகண்ட் கூட இல்லடா. இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா, அவன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகுது. அது இப்போ என்ன ஸ்டேட்டஸ் வந்து பைத்தியக்கார மாதிரி என்ன பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. ஆமா. பால் வந்து வாங்கிட்டு போறீங்களே அப்படின்னு. ஆனா எல்லாரும் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ம். ஏன் இந்தியா பெரிய பாப்புலேஷன் என்ன மாதிரி நிறைய பைத்தியக்காரங்களும் இருக்காங்க. போய் நேரா போய் பால் வாங்கிட்டு வரவங்களும் இருக்காங்க. வாங்காதவங்களுக்கு எல்லாம் அது பெரிய ஆச்சரியமாவும். ஜெப்டோனா டெலிவரி ஆப்பா? ஜெப்டோ, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட் இது எல்லாமே வந்துட்டு அவங்கலாம் வந்து ஒரு 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 ஏரியாவுக்கு ஒரு ரூம் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க மச்சான். ஸோ நார்மல் தேவையான பிஸ்கெட்டு பால் எல்லாமே வந்து அந்த குடோன் மாதிரி வச்சிருவாங்க. ஸோ அந்த ம். கிளவுட்ல இருந்து அப்படியே அங்க ஏபிள்டா இருக்கல, ஏரியா. நீ ஏபிள்டா இருக்கல நடக்க, உனக்கு சீக்கிரம் டிசேபிள்டா ஆக்கிட்டோம்னா நீ உட்காந்து நார்வே வீடியோஸ் பார்க்கலாம். டிசேபிள்டா ஆகிறதுக்கான முயற்சிகளை வந்து நவுத்திட்டு இருக்கு. நார்வே மேல என்னடா காண்டு உனக்கு? எனக்கு நார்வே மேல காண்டு இல்ல மச்சான், நார்வே பிடிச்சிருக்கு. நான் காசு சம்பாதிச்சு நார்வேக்கு போயிட்டாருங்க. நார்வே வீடியோ பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க, பாவமா இல்ல அது இருக்கு. ஒரு ஏன்னா ஒரு அவன் pressure ரிதேஷ் ஒரு பாயிண்ட் create சொன்னான், ஆகும். டிசேபிள்டா இருக்கிறவங்க நல்ல பாயிண்ட் சொன்னான். யாருக்கு உதவுது? டிசேபிள்டா இருக்கு. ஏபிள்டு இப்போ நீ ஒரு செடி, உன்னால நவர முடியாது, நீ மண்ணுல நட்டுக்கிட்ட அப்படின்னா உனக்கு விஆர் கிளாஸ் போட்டு உன்னை ஃபீல் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீ செடி, உன்னால மண்ணுல இருந்து நவர முடியாது. நீ மனுஷன், கை கால்லாம் நல்லா இருக்கிற மனுஷன் நவுந்து போலாம். அது வந்துட்டு அதை ஊக்க வைக்கிறதுக்கு மனசே அறுத்து போட்டு அப்போ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் செடியா மாறிடுவோமா? ஏன்னா எல்லாமே அப்படியே உணர்ந்துக்கலாமா? வாலி படத்துல வர மாதிரி. அதான். வாலி See, ஆனா படத்துல இதுல வர என்னன்னா மாதிரி வந்து இதுல ரிதேஷ் That's a சொன்ன மாதிரி small ஒரு out advantage burst. இருக்கு. Sorry. ம். இப்ப ரிதேஷ் சொன்ன மாதிரி இதுல என்னன்னா வந்து சில பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து எந்த எந்த அளவுக்கு உழைச்சாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அதர் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். சில பேரால நார்வேவை வந்து பார்க்கவே முடியாது ம். லைஃப் லாங். ஓகே, அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் வந்து யோசிக்கவே முடியும் அந்த மாதிரி விஷயத்த. அவங்களுக்கு மேபி இல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனா இது எந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறது அப்படின்றது எனக்கு திடீர்னு ரேண்டமா இல்ல தோணுச்சு. எனக்கு அது கரெக்ட். இப்போ நான் இதை பத்தி யோசிச்சிருக்கேன். இப்போ எங்க தாத்தா வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, பிரேக் எடுக்க மாட்டாரு. ஓகேவா? நான் வந்துட்டு என்ன வாழ்க்கைடா இது அப்படின்னு யோசிச்சு இருக்கேன். ஆனா எனக்கு தான் அது வந்துட்டு சோகமா இருக்கு. அவர் வாழ்க்கையை பார்த்து அவரு சந்தோஷமா தான் இருந்தாரு. புரியுதா? என்னடா அவங்க தாத்தாக்கு நான் நீங்க இங்க லைட் இருந்து போட்டுக்கிற? நான் போடலடா அது. சோ அவரு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு லைட்டா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு ஆனந்தா ஹோட்டல்ல போயிட்டு காஃபி குடிச்சிட்டாருன்னா அவருக்கு அந்த ஆஸ்பிரேஷனே இல்ல, அந்த நார்வே போகணுன்றது இல்ல. இப்போ இப்போ இதுவும் நான் என்னோட ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு டச் ஆனதுதான். உன் முன்னாடி நான் ஆசையா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ எல்லாத்துக்கும் மனசு ஆசை தான் படும். எல்லாமே ஒருத்தனால அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டியாவே பார்த்து பாரு. The world is destined for you to make you feel like a failure. ஏன்னா 1 கோடி விஷயம் உனக்கு முன்னாடி வைப்பேன், 1 கோடி விஷயத்தைய நீ உன்னை ஆசைப்பட வைப்பேன். அதுல 10 விஷயம் தான் நீ பண்ணுவ. 10 விஷயம் பண்ணாலும் உன்னால வந்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்ட. ஏன்னா நீ இன்னும் பண்ணாத ஃபெயில்டு வந்துட்டு 9,90,90,000 வந்துட்டு நீ வந்துட்டு ஃபெயில் ஆயிட்ட. அப்ப நீ எவ்வளவு பண்ணாலும் உனக்கு திருப்தியா இருக்காது. நீ நார்வே வீடியோ பாத்துக்கிட்டே இருந்தாலும் உனக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா நீ ஸ்பெயின் வீடியோன்னு நான் ஒண்ணு போடுவேன், இல்ல திருச்சி வீடியோ போடுவேன், போக மாட்டேன். நெட்டு தான் ரீசார்ஜ் பண்ணுவேன்.
நடந்து போய் நான் திருச்சியை போய் பார்த்துட்டு வரதே பெட்டர்னு எனக்கு தோணுது. ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் நான் சொல்றேன். இப்போ செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறது இன்னும் கஷ்டமாக்கிட்டே போறோம். ஏன் அப்படி நம்மளுக்கு? இது ஏதோ ஒரு கோட் ஒண்ணு படிச்சா வச்சோம். காக்ரோச் டோன்ட் கிரியேட் காக்ரோச் ரிப்பலன்ஸ் ரிப்பல் தெம்செல்ஸ். புரியுதா? ஆனா we are telling humans are the most intelligent species in the world. மச்சான் எனக்கு ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருக்கேன் லைட்டா. நீங்க சொன்னதெல்லாம் வந்து நான் யோசிக்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள். நான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நான் கன்வீனியன்ஸ்னா நான் நினைச்ச கன்வீனியன்ஸ் வேற. நீங்க சொல்ற கன்வீனியன்ஸ் வந்து இது வேற level கன்வீனியன்ஸ் இல்ல 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 ல இது இருக்கு. கன்வீனியன்ஸ் தான். என்னன்னா இது எப்ப கன்வீனியன்ஸ்னா, எனக்கு தெரிஞ்சு யூ நீட் டு இப்போ வந்துட்டு எப்போதுமே சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்டுக்கு வந்துட்டு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும் இல்ல. ம். ஐ திங்க் இப்போ இருக்கிற இந்த 2026ல இருந்து லைக் 100-300 இயர்ஸுக்கு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா, மென்டலா நீ எவ்வளவு ஸ்டேபிளா இருக்குன்றது பத்தி, மென்டலா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது வச்சுதான் ஐ திங்க் த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இஸ் கோயிங் டு எவால்வ். யார் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களால இந்த சிஸ்டம் ட்ராக்கே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு குழந்தை வளர்க்கறதுல இருந்து, சந்தோஷமா இருக்கிறதுல இருந்து, கண்டென்ட்டா இருக்கிறதுல இருந்து எதுவுமே இருக்க போறது இல்ல. there's like more and more people who's going to fall in this trap if you don't build a very strong mindset. You have to be very clear in what you want, what you don't want, and even if you're going to order things in Swiggy or Blinkit or something, you need to know when to stop, when to use it. இல்ல இதுல இது click நீ 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 வந்து ஒரு பவர்ஃபுல்லான கன்க்ளூஷன் கொண்ட. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரலாம். இல்ல ஓகே. போலாம் இல்ல சொல்றேன் இல்ல கன்க்ளூஷன் இல்ல. இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்னு சொன்னது. ஏன்னா இதையும் நீ ப்ராக்ரஸையும் நீ பாக்கணும்ல. இப்ப நம்ம மித் ஆஃப் ப்ராக்ரஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம இப்ப டிஸ்ட்ராக்ஷன் தானே பேசிட்டு இருக்கோம். எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் நீ சொன்ன பாயிண்ட் நீ வந்து கரெக்டா சொல்லிட்ட. ஓகே. ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வரத்துக்கான ஒரு ப்ராசஸ்ல சில பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து இருக்கு. ஏன்னா இப்போ நீ சொன்னதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது ஏன் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மெக்கானிசம்ஸ் நடுவுல இருக்குன்றது வந்து சில விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுலயே இருக்கு. சைமா நீ சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே. இல்லடா, இப்போ இத பண்றதுக்குன்னு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தோணுதுன்னு வச்சுக்கேன், அதை பண்றோம். அந்த ஒரு மென்டல் பேலன்ஸ் இருக்கு. பட் ஃபைனான்சியலா வந்து உனக்கு காசு இருக்கணும் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து எப்படின்னா, காசு இல்லாம இப்ப நான் பார்த்துருக்கிறேன். நான் சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. அது ஒரு சைடு இருக்குது. அது வந்து என்ஜினியரிங் படிச்ச எல்லாருக்குமே ஒரு அது ஒரு கோர்ஸ் மாதிரி பேங்க்ல போயிட்டு நின்று லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது ஒரு கோர்ஸ் மாதிரி அப்படியே அதுவும் ஒரு சைட்ல ஒன்று இருக்கும், பெண்டிங்காவே இருக்கும், அரியராகவே இருக்கும். அது பல வருஷமா அது கட்டிட்டு இருப்பாங்க. அது போக இப்போ புதுசா வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா, ஒரு ஆப் ஒன்று இருக்கு மச்சான். அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து காசு வாங்கிக்கலாம், உடனே வந்துடும். நீ வந்து கேட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து உன் அக்கௌண்ட்ல காசு வந்துடும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன் கான்டாக்ட்ஸை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. சரியா? உன் கான்டாக்ட்ஸ் ஹேக் பண்ணிட்டு நீ வந்து வட்டி கட்டல அப்படின்னு சொன்னா, அவன் அந்த கான்டாக்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமா அவங்கள திட்டுவாங்க. ஸோ உன்னை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பே பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ நீ வந்து செலவு பண்றது வந்து ஒரு நல்லதா ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கான ஒரு விஷயமா, இல்ல மெடிக்கல் பில் பண்றதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தாண்டி அனாவசியமா செலவு பண்றதுல தான் நிறைய செலவாகுது ஆக்சுவலா. அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் நான். அதுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு சமுதாயத்துக்கு வந்து நீ வந்து, நானும் வந்து அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன் அப்படின்றது தாண்டி என்னாலையும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றது காமிக்கிறதுக்காகவே பீப்புள் ஆர் ட்ரைங் டு மர்ஜ். அப்போ வந்து உனக்கு வந்து காசு இல்லைனாலும் லோன் எடுத்து அதை வந்து பண்றாங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பார்க்கும் போது எனக்கு அது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.
இல்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ரா. இப்போ எனக்கு பாலம் கட்டுற ஒரு ஜோனுக்கு வந்துட்டேன் நான். ஓகே, எம்கே சொன்னது, சூர்யா சொன்னது, சைமன் சொன்னது. ஆனா அது கொஞ்சம் பேக் ட்ராக் வாங்குறேன். ஏன்னா நீங்க நிறைய வந்து முடிக்கிற ஜோனுக்கு போனீங்க. இப்போ எம்கே சொன்ன கர்கான்ல இருக்கிற சுச்சுவேஷன், அப்புறம் சைமனும் சூர்யாவும் சொன்ன அந்த கன்வீனியன்ஸ் அண்ட் எதுக்காக பண்றாங்கன்றதுலயும் எனக்கு 2 கீவேர்ட்ஸ் எனக்கு தோணுச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. ப்ராக்ரஸ் மட்டும் இல்லை, பவர் அண்ட் ப்ராக்ரஸ். ஹவு பவர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு வாட் வி பர்சீவ் as ப்ராக்ரஸ். ஓகே, இப்போ வந்து இன்னொரு வாட்டி சொல்லு. நான் அதை What எக்ஸ்பிளைன் power? பண்றேன். பவர் அண்ட் ப்ராக்ரஸ் இதுதான் கீவேர்ட்ஸ். ஓகே, எப்படி பவர் ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ராக்ரஸை நம்ம எப்படி பார்க்குறோம். ஓகே, இதுல ஏன் நான் பவர் வந்து கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன்னா, பவர் எபிசோட் ஆடியன்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பவர் எபிசோட் பாருங்க. ஏன்னா பவரோட ஃபங்க்ஷன்ஸ், பவர் பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த ஒரு எத்தனாவது சீசன், எத்தனாவது எபிசோடுன்னு அது இது போட்டுறேன், ஓலே போட்டுறேன். இப்போ நீ சொன்ன அந்த பால் பாக்கெட் நீ வாங்குற இடத்துல உன்னை வந்து கேட்ட விஷயங்கள், அப்புறம் எம்கேயோட கர்கவுன்லோட ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தீம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீ அந்த இடத்துல வரும்போது இப்படி இருக்கணும்ன்ற ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்கப்படுது. ஒரு பவர் வந்து அதுல ஃபங்க்ஷன் ஆகுது அந்த சிட்டில, ஒரு தீம். அதே மாதிரி சூர்யாவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, அவன் ஏன் தம்பி இதை பண்றீங்க, இது ஜெப்டோல போட்டா வரும்ன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அது ஒரு தீம் வந்து செட் ஆகுது. இது வந்து நீ சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், ப்ராபப்லி திஸ் மோர். ஓகே, ஒரு தீமே நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்ப சூர்யா. அங்க இருக்கும் போது அந்த சிட்டி வந்து உன்னை ஒரு விஷயத்த ஒரு விதமா நீ வந்து ஒரு விதமா நீ பிஹேவ் பண்றல்ல, ஆனா இங்க வந்து உன்னை இந்த சிட்டி மாத்துது இல்ல, ஒரு தீம் வந்து வந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அது வந்து எக்ஸ்டர்னல் பவர் இஸ் கைண்ட் ஆஃப் மேக்கிங் யூ பிஹேவ் இன் அ சர்டன் வே அப்படின்றது கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன். ஸோ பவர் அண்ட் ப்ராக்ரஸ். இப்போ இதுதான் ப்ராக்ரஸா அந்த கேள்விக்கு முன்னாடி இப்போ சைமன் சொன்ன பாயிண்ட், இப்போ அது அந்த பவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த பவர் வந்து அந்த தீம், சிட்டிக்கு இருக்கிற தீமு, நீ லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணுன்ற தீம்ல நம்மளோட ப்ரையாரிட்டிஸ், நம்மளுக்கு என்ன தேவையில்லை, நம்ம யாருக்காக காமிச்சிக்கிறதுக்காக பண்றோமா இல்லை நம்மளுக்காக பண்றோமா, நம்மளோட இமேஜ் அண்ட் நம்ம இன்னொருத்தரோட பெர்செப்ஷனை வேல்யூ பண்றோம். இதெல்லாம் எனக்கு உள்ள அந்த லேயர்ஸ் எனக்கு வந்து எடுத்து பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ சைமன் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு இப்படின்னு ஒரு ஸ்னாப் பண்ணிட்டு அவங்களோட மைண்ட்ல இன்னொருத்தருக்காக வாழறது இல்லை, இன்னொருத்தர் இமேஜ் வந்து உன்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்றதுக்காக இல்லை, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு ஸ்னாப் பண்ணா எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் தான் அது. ஓகே, ஆமா. அதே மாதிரி இன்னொரு வாட்டி நான் உனக்கு என்ன தேவை, என்ன வேணும்ன்றதெல்லாம் எடுத்துட்டு தேவையை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தேனோஸ் மாதிரி ஒரு ஸ்னாப் பண்ணேன்னா எத்தனை ஐட்டங்கள் உன் வீட்டுல இருந்து காலியாகும், உன் மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து காலியாகும் இருக்கு. ஓகே, எத்தனை விஷயங்களும் உன்னால பண்ண முடிஞ்சதை தேவையில்லாம செலவு பண்ணி ஒரு ஆப் மூலியமாவோ இல்ல தேவையில்லாம நீ பண்றதா இருந்தாலும் ஒரு ஸ்னாப் பண்ணி இப்படின்னா எவ்வளவு டைம் சேவ் ஆகும், எவ்வளவு மணி சேவ் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு ஸ்னாப் பண்ணி பார்த்தாலே யூ எண்ட் அப் வித் a baseline, இல்ல ஒரு baseline of who you are, what you want, your needs, your actual needs and your abilities and the amount of money you saved ன்ற ஒரு நிலைமை, ஒரு baseline வரும். ஓகே, இப்போ இங்கதான் ஒரு கேள்வி, அது ப்ராக்ரஸ்ன்னு நம்மளுக்கு தெரியுதா இல்ல அது வந்து எடுத்த மாதிரி இருக்கா ப்ராக்ரஸ? அது ப்ராக்ரஸா இல்லாட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வந்தது ப்ராக்ரஸா அப்படின்ற ஒரு கேள்வி. ஓகே, கேள்விதான். எனக்கு வந்து அது நான் எதுவும் சொல்லல, ஏன்னா எனக்கு அதை பத்தி எனக்கு பேசதான் தோணும். ஆனா எனக்கு இனிஷியல் தாட்ஸ் வந்து வேணாம், இனிஷியல் தாட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இது நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி ஒரு பேஸ் லைன் லேயருக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து
சூர்யா கொண்டு போன அந்த லாஸ்ட் ஃபைனல் ஒரு எப்படி இருந்தா பெட்டர்ன்ற அந்த ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து கொண்டு போறேன். இந்த ஒரு லேயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த மைண்ட் செட்டை இந்த பேஸ் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மைண்ட் செட்டை எடுத்து வந்து மைண்ட்ல சொருகணும்னு வச்சுக்கோயேன். இப்போ நீ அடுத்து ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கும் போதே இது தேவையில்லை. ஏன்னா நானும் என் அம்மா அப்பா கிட்டே நான் சொல்லுவேன், ஒரு விஷயம் வந்து வாங்கறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு கன்வீனியன்ஸ் தரும்ன்றதுனால வாங்கக்கூடாது. இது வந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுனால வாங்கக்கூடாது. இது சீப்பா இருக்கு, சேல்ல இருக்குன்றதுனால வாங்கக்கூடாது. ஓகே, எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஓகே, எனக்கு இது தேவையா தேவையில்லையா, தேவை அப்படின்னா எந்த ப்ரையாரிட்டியில. ஓகே, ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபுல் இது முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம 400 லைனுக்கு பிரிட்ஜ் கட்டுறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ போன் வந்து எனக்கு வாங்கணும். ஓகே, நான் வந்து 2022 தான் நான் வந்து இந்த போன் வாங்கினேன். ஓகே, இவ்வளவு நாள் வச்சுக்கிறது வந்து ஸ்ட்ரேஞ்ச் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது நான் ஏன் இந்த போன் பழைய போனை வச்சிருக்கேன்ற மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது, எனக்கு தேவையானது எல்லாமே இதுல நடக்குது. ஓகே, எனக்கு தேவைப்படலை. இப்போ எனக்கு வந்து லேப்டாப்பும் பழசு. லேப்டாப் நான் இப்போ யூஸ் பண்ற லேப்டாப் வந்து 2019 வாங்கினேன். ஓகே, இப்போ வந்து லேப்டாப் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனலி எனக்கு அட்வான்ஸா தேவைப்படுதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆனாலும் ஃபங்க்ஷன் ஆகுது, எனக்கு தேவைப்படுறது. நான் வந்து பெரிய லெவல் நான் வந்து மோஸ்டா ரீடிங்க்கு தான் யூஸ் பண்றேன். வீடியோ எடிட்டிங், இது 2 தான். அதுவும் கிரேசி வீடியோ எடிட்டிங் இல்லை. ஓகே, ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ ஐ கேன் ஃபீல் தட் ஐ மைட் நீட் அ பெட்டர் ஒன். இப்போ வந்து என்னோட ப்ரையாரிட்டி வந்து இப்போ புதுசா ஃபோன் வாங்கணுமா லேப்டாப் வாங்கணும்னா எனக்கு லேப்டாப் தான் வாங்குவேன். ரெண்டுமே எனக்கு வந்து நீடு வர ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு போனை விட லேப்டாப் வந்து கொஞ்சம் அதிக நீடு அப்படின்ற ஒரு. ஆனா இப்போ எனக்கு அந்த ப்ரையாரிட்டி நான் இப்போ பண்றேன்ல, இப்போ சொல்றேன்ல எனக்கு வந்து லேப்டாப் தேவை போனை விட அப்படின்னு. இது நான் சொல்றதுக்கு காரணம் ஐ weighed out which is my priority. ஆனா அந்த மாதிரி நான் யோசிக்கலன்னா எனக்கு போனு லேப்டாப் வேணும், அவ்வளவுதான். போனும் பழசு, லேப்டாப்பும் பழசு, இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில நான் இருக்கக்கூடாதுன்ற ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். எனக்கு சட்டை பேண்ட் வேணும்னா கூட இருக்கிறத வந்து எடுத்துட்டு போய் இங்க டொனேஷன் பாக்ஸஸ் இருக்கு. ஓகே, எனக்கு நான் யூஸ் பண்ணல அப்படின்னா எடுத்து போட்டுட்டு அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி தான் நான் வாங்குறேன். அதுவும் தூக்கி போடுறது, இது டொனேட் பண்றது ஈஸி. ஓகே, இங்க ஈஸி ஆக்கிட்டாங்க. ஸோ டொனேட் பண்ணிட்டு அதுக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் வாங்குறேன். அதுலயும் எனக்கு நிஜமாவே தேவையா தேவையில்லையா, இது நிஜமாவே நான் போடுவேனா போட மாட்டேனா அப்படின்னு அந்த ஒரு எஃபர்ட் வந்து நம்ம போடலையோ, அந்த எஃபர்ட் போடுறது வந்து ப்ராக்ரஸா இல்ல அந்த எஃபர்ட் போடாதது ப்ராக்ரஸா, நான் கன்வீனியன்ட்டா என்ன வேணாலும் பண்றது ப்ராக்ரஸா, இந்த கேள்விகளும் எனக்கு வருது நம்ம பேசும்போது. சரி, இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு ரேஜ் பேட் பண்ணிருக்கிறேன். ஒரே நிமிஷம் இதுவும் சொல்லிடுறேன். இப்ப சைமன் சொன்ன மாதிரி இங்க வந்து மேபி இது நானா இருக்கலாம். I really deeply don't care about what people think of me. அதாவது அப்படி சொல்லும் போது நான் வந்து எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன்னா, சட்டையை அவுத்துட்டு ஜாலியா போவேன் அப்படி இல்லை. எனக்கு வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ் போன் வச்சுட்டு நான் சீன் போடணுன்றது எனக்கு தோணுனதே இல்லை. எனக்கு ஃபங்க்ஷனலி யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு அது வந்து ஐ ஆக்சுவலி ஓன் இட். ஐ ஓன் வாட் ஐ லைக் அண்ட் நாட் லைக். எனக்கு இதுதான் பிடிக்கும்னா எனக்கு இதுதான் பிடிக்கும். You think whatever you want to think, that's your problem அப்படின்ற மாதிரி இருக்கிறதா நான் வந்து இருக்கேன். ஸோ நீ வந்து இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ற, இந்த மாதிரி நீ வச்சிருக்க அப்படின்னா நீ என்ன வேணும்னு நினச்சிக்கோ. பிளஸ் இங்க வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். எவ்ரிபடி இஸ் மைண்டிங் their own business. இது இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டி, கலெக்டிவ் சொசைட்டி இல்லை. நோபடி கேர்ஸ் அபவுட் யுவர் ட்ராமா, யுவர் லைஃப். மூக்கு நோண்ட மாட்டாங்க, மூக்கு நுழைக்க மாட்டாங்க. சாரி, மூக்கு நுழைக்க மாட்டாங்க, தப்பா சொல்லிட்டேன். மூக்கு நோண்டுவாங்க, ஓகே, நுழைக்கதான் மாட்டாங்க. இல்ல கரெக்டா. சரி சரி சரி, இப்ப முடிஞ்ச அளவு பாலம் கட்டிட்டேன், ரேஜ் வெயிட் பண்ணிருக்கேன். மச்சான் அதுக்கு முன்னாடி இது என்னடா இது பல்பு மாத்தின என்னடா இது அப்படியாடா?
எனக்கு நான் தெரியாம தாண்டா பண்றாது, நான் வேணும்ட்டே பண்ணல, நான் ரொம்ப இல்ல இல்ல நிறைய. சூர்யா ஏதோ பண்ணிட்டே இருந்தான், நீ சொல்ல அது சொல்ல சூர்யாவா? சொல்லு சொல்லு முடியாது முடியாது முடியாதுன்னு. சொல்லு மச்சான். நிறைய உன் வாய் வந்து துடிச்சிட்டு இருந்ததை நான் வந்து பார்த்தேன். இல்லடா, See, நிறைய பேசுனியா, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே தொலைஞ்சிட்டேன். சரி இல்ல நான் இல்ல ஒரு பேசுனதுல சாரி சார், தொலைஞ்சு. நான் எம்கே இல்ல இல்ல, எடுத்துறேன். எம்கே ஏதாவது பேசுவான், நான் அதுல இருந்து. நான் ஒரு லைன் சொல்றேன். பேசிக்கலி என்னன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம பவர் எபிசோட் பத்தி மென்ஷன் பண்ணதுனால சொல்றேன். ட்ரெடிஷ்னலி பவர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லிட்டே இருக்கும். ஓகே, இது எது அலௌட் எது அலௌட் இல்லைன்றத வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்கிற ஒரு ஃபீச்சர் அதுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற பவர் வந்து அக்கார்டிங் டு ஜிசெக் இன் சம் பேராஃப்ரேஸ் பண்றேன், அந்த அவருடைய சில கான்செப்ட்ஸ்ல இருந்து எடுத்து பேசுறேன் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னா, உன்கிட்ட இருக்கு எல்லா ஃப்ரீடமும், நீ வந்து என்ன வேணா பண்ணு, லிவ் யுவர் லைஃப் டு யுவர் ஃபுல்லஸ்ட், என்ஜாய் அப்படின்றதுதான் வந்து இப்போ பவர் வந்து நமக்கு சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, பிம்பமா? சோ பேசிக்கலி என்னன்னா வந்து freedom வந்து டாபிக் இப்ப நம்ம வராதீங்க. கிட்ட இப்ப நம்ம கிட்ட வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட வந்து என்ன வேணா பண்ணலாம். நம்ம நீ தான் இனிமே பண்ணணும், நீ பண்ணு, என்ன வேணா பண்ணு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபுல்லா வந்து நீ லைஃபை வாழணும், எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ நீ என்ஜாய் பண்ணணும். பேசிக்கலி கன்சியூம் பண்ண புஷ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து நமக்கு இப்போ சொன்ன மாதிரி ஒரு கில்ட் வரும்ல, சூர்யா சொன்னால இந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டிய நம்ம இப்போ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அதுவே வந்து ஒரு பாராடாக்சிக்கல் விஷயம் தான். நம்ம அதாவது வந்து பவர் நம்மளை வந்து புஷ் பண்ணுது, அதாவது நீ ஏன் யோசிக்கிற, போய் பண்ணு அப்படின்னு சொல்றதே வந்து பவரோட ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, முன்னாடி வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது, உன் வேலையை செய் அண்ட் அப்டெயின் பண்ணி இது இந்த விஷயத்துல இருந்து நீ விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா வந்து ஹியூமன் லேபரை வந்து மாற்ற முடியுமோ, அதாவது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் வந்து கேள்வி, இதெல்லாம் யோசிக்க கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, பட் நீ வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், உன்னோட ஃபுல் எஃபர்ட் நீ போடணும், நீ வந்து டெடிகேட்டடா இது வேலை செய்யணும் அப்படின்றது வந்து பவருடைய ஃபங்க்ஷனா இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னா வந்து ஆப்வியஸ்லி இது ஒரு சைக்கிளா தொடரும் போது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்கல்ல. இப்ப வந்து பவர் அதோடைய ஷேப்பை வந்து லைட்டா மாத்திருக்கு. என்ன சொல்றதுன்னா, அதான் உன் கையில தான் எல்லா ஃப்ரீடமும் வந்துருச்சே, நீ லைஃப் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணு அப்படின்ற ஒரு புஷ் இருக்கு. பட் இட் அல்டிமேட்லி நம்ம ஜிசேக் வந்து ஒரு கான்செப்ட் சொல்றாரு, இன்டர் பாசிவிட்டி அப்படின்ட்டு. இந்த இன்டர் பாசிவிட்டி என்னன்னா வந்து ஒரு விஷயத்த கூட நம்ம எப்படி இன்டராக்ட் பண்றோம்னு இருக்குல்ல, இன்டராக்ட் பண்றது மூலியமா நம்ம வந்து அந்த விஷயத்த ஆக்டிவா பண்ணாம நம்ம பாசிவா அதை என்ஜாய் பண்றதுக்கு நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, நம்மளே அதை பண்ணிக்கிறோம். பாசிவா வந்து ஒரு விஷயத்த வேற ஒருத்தங்க பண்றதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ பவர் சொல்லுது எல்லாத்தையும் நம்மளை போய் பண்ண சொல்லுது, ஆனா நம்ம வந்து மத்தவங்க பண்ற அந்த விஷயத்த பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். அல்டிமேட்லி வந்து பவர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம நேரடியாவோ இல்ல இன்டைரக்டாவோ வந்து எந்த விதத்திலையும் மாத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கவே விடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து அல்டிமேட் ஃப்ரீடம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, நம்ம என்ன வேணா பண்ணலாம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவுண்டர் பாயிண்ட் ஒண்ணு தோணுச்சு. ஓகேவா, சொல்லு. பவர் வந்துட்டு இப்போ உனக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நீ சொன்னது, ஒரு செம ஆப்டிமிஸ்டிக்கான இப்ப நடக்கிற விஷயத்துல என்னன்னா, பவர் வந்துட்டு உன்னை இதெல்லாம் பண்ண வைக்குதுன்னு. அது ஆப்டிமிஸ்டிக்கா? இது ஆப்டிமிஸ்டிக், நான் ஆப்டிமிஸ்டிக், என் வியூ, என்னோட பாயிண்ட் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும். கேள,
பவர் வந்துட்டு உன்னை இதெல்லாம் பண்ண வைக்குது அப்படின்னு நீ சொன்னல. ஆக்சுவலி போக 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 பவர் உன்னை இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு உன்னை ஒரு ஒரு கட்டத்துக்கு நவுத்திட்டு போகும். அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் இருக்குல்ல, அன்லிமிட்டெட் ஃப்ரீடம்ல இது எல்லாமே உன்னால பண்ண முடியும்னு நம்ம இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எப்படி சொல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இது எப்படி எவால்வ் ஆகும் அப்படின்றதையும் எனக்கு நீ பேசும்போது உன் பாயிண்ட்ல இருந்து எனக்கு தோணுச்சு. என்னதுன்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதும் பவர் தானே. உனக்கு ஒரு பவர் இருக்கு, இது வேணும்னு இதெல்லாம் நான் பண்ண முடியும்னு சொல்றது பவர்னாலும் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் ஒரு பவர் தானே. ஓ கரெக்ட். அதுதான் நீ வந்து அந்த இடத்துல வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை ரெசிஸ்ட் பண்ற. அது ஒரு பவர் தான். அது ஒரு பவர் தான். இப்போ சோ பேசிக்கலா அது பவர்னு சொல்ல மாட்டேன். அந்த பவர் நம்மள டிரைவ் மேனிபுலேட் பண்றதையோ இல்ல வந்து நமக்கான டிசிஷன்ஸை வந்து அந்த பவர் அப்படி எவால்வ் ஆயிடும் நான் சொல்றேன். அந்த ஆப்டிமிஸ்டிக் வியூல நான் என்ன சொல்றேன்னா, அப்படி எவால்வ் ஆயிடும். ஏன்னா யூ வில் கம் டு நோ திஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள். நீ உன்னால எல்லாமே பண்ண முடியாது ஒரு மனுஷனான்றது புரிய ஆரம்பிக்கும் போது பவரை வேற விதமா பார்க்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். பவரை வந்துட்டு எல்லாமே பண்றது வந்துட்டு இட்ஸ் நாட் ஃப்ரீடம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுலாம் வந்து ஃப்ரீடம்ன்றதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு அடுத்த கட்ட ஒரு சொசைட்டியாவே. ஓகே, அடுத்த கட்டம் வந்து எப்படி இருக்க போகுதுன்ற சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு காலத்துல ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பப்ளிக்கோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மக்களை கூட்டுறது, ஒரு இடத்துக்கு போய் ஒரு பிரச்சனை பண்றது, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து இதை மாத்தணும்னு சொல்லி யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட போய் அவங்க ஆபீஸ் முன்னாடி போய் நிக்கிறதோ இல்ல வந்து இறங்கி போய் ஏதோ செய்யறதோ இருக்குல்ல. இதே ஃபீலிங் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையை பார்த்து நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுனாலயோ இல்ல ரீட்வீட் பண்றதுனாலயோ அந்த இஷ்யூவை பத்தின ஒரு போஸ்ட வந்து நம்ம ஸ்டேட்டஸா வைக்கிறதுனாலயோ கிட்டத்தட்ட நம்ம அந்த வேலையை செஞ்சிட்ட ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைச்சிருதா? ஏன்னா ஆக்சுவலா போய் இறங்கி அதை பத்தி எதுவும் செய்யாம நம்ம வந்து அத ஆப்வியஸ்லி நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அவங்களும் இதை ஸ்டேட்டஸா வைக்கலாம், அவங்களும் இதை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி பாசிவான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம வந்து இதுக்காக குரல் கொடுத்த மாதிரியோ இதுக்காக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரியோ நமக்கே தோணி நம்ம வந்து செட்டில் ஆயிடுறோமா? என் வேலையை என் கடமையை நான் செஞ்சுட்டேன். நீ சொன்ன பாயிண்ட் எனக்கு புரியுது. நான் சொல்ற பாயிண்ட் ஒரு நோவலி மாதிரி வச்சுக்கோங்க. நீ சொல்ற பாயிண்ட்டுக்கு மேல ஓகே, அந்த வேலையை செஞ்சு நான் இப்போ திருப்தி அடையணும்னு நான் நினைக்கிறேன்ல, நான் அந்த ஃபீலிங்கே ஓவர் கம் பண்ணிடுவேன்னு நான் நம்புறேன். இதே ஜேர்னில போனோம்னா அது பண்ணி எனக்கு திருப்தி அடைய வேணாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு ஒரு சொசைட்டியாவே நவுருவோம். இரு நான் வந்து இங்க நடுவுல வந்து இதுக்கு நடுநிலையா பாலம் காட்டு. ஏன்னா நீங்க சொல்றீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறத விட்டுட்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல மச்சான், சிவில் லாயர்னு சொல்ல வருவான்னு நினைச்சேன். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பாலம் கட்டுறான்ல அதுக்கு சொன்னேன். இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மரைஸ் பண்ணல. நீங்க இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுடா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறதுக்கு. இல்ல நீங்க ரெண்டு பேருமே வேலிட் பாயிண்ட்ஸ் தான் சொல்றீங்க. நான் வந்து எதுவுமே எனக்கு டினை பண்றதுக்குலாம் இல்லை. ஓகே, ஆனா சில கன்சிடரேஷன்ஸ் நான் சொல்லி ஆகணும். இப்போ எம்கே சொன்ன மாதிரி இதான் நடக்குது இப்போ. ஓகே, நீ சொல்றது வந்து ஓவர்லே அது ஃபியூச்சர்ல எப்படி டிரைவ் ஆக போகுது அது ஓகே. ஆனா இதுக்கு முதல்ல வந்துட்டு அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ எம்கே சொல்றதுதான் நடக்குது. இப்போ நம்ம வந்து ஈஸியா நம்ம முன்னாடிலாம் வந்து மக்கள் குரல் கொடுக்கறதுனா கம்யூனிட்டியா ஜாயின் பண்ணிட்டு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ more than ever we're being exposed to injustice easily through our phones. நமக்கு தெரியுது இங்க இதெல்லாம் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா கலெக்டிவா நம்ம அதை பாக்குறோம்.
அதுக்கு ஆன்லைன்ல ரியாக்ட் பண்றோம். ஆனா கிரவுண்ட் லெவல்ல போய் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாயிருச்சு. ஓகே, அதுக்கு ஆக்ட் அவுட் பண்றது கம்மியாயிருச்சு. அது வந்து பவர்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வந்து அது மேனிபுலேட் பண்ற ஒரு விஷயமா ஆயிருச்சு. அது நல்லாவும் பண்றாங்க. அண்ட் அதுவே ஒரு ப்ரொபகேண்டா டூல் ஆயிருச்சு. இது சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நிறைய நடக்குது. நிறைய சயாப்ஸ் ஈஸியா பண்ணிடுறாங்க. ஓகே, அது அப்படியே மறந்து மக்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு பவர் வந்து சஸ்டெயின் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இது இவென்ச்சுவலி சூர்யா சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போகும். ஓகே, இதெல்லாம் வந்து ஆனா அது வந்து இட் வில் டேக் டைம்னு வச்சுக்கோ. இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அதோட இதோட வேர்ட்ஸ் பார்த்துட்டு அங்க வரும். பீசஸ் எல்லாம் பண்ணும்போது கடைசியில ஒரு சாப்டர் போடுவோம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீசஸ் சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ ஆனா எனக்கு இதுல ஒரு பயம் இருக்கு. இது ஆக்சுவலா இந்த தீம் வந்து பாட்காஸ்ட் வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு தீம்ல வந்து நம்ம பேசுறது நான் இதே தான் நான் திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஓகே, எனக்கு வந்து சூர்யாக்கு இருக்கிற ஆப்டிமிசம் எனக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி நான் யோசிச்சு ஆசைப்படுறத விட எப்படி எப்படிலாம் அதை தப்பா மாறலாம்ன்றத நான் யோசிச்சு அதுக்கு ரெடியா இருக்கிறதோ இல்ல அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் யோசனைய வச்சுட்டு இருந்து அந்த டைரக்ஷன்ல நான் வந்து யோசிக்கிறத வந்து ஐ ஃபீல் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி தேர்ன்றது தோணுது. ஏன்னா நான் இப்போ சூர்யா சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வந்து செட்டில் ஆயிட்டேன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருது. இப்போ இவென்ச்சுவலி இது ஓகே ஆயிடும் அப்படின்னு. ஆனா அந்த இவென்ச்சுவலி ஓகே ஆயிடும்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்னை வந்து ஆக்ட் அவுட் பண்றதையும் தடுக்கலாம்ன்ற ஒரு பயமும் வருது எனக்கு அதுல. ஓகே, ஸோ அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்டிமிசம் வந்து உள்ள வச்சுக்கிட்டு ஆக்ட் அவுட் த ஆப்போசிட் இல்ல, ஆக்ட் அவுட் த கன்சர்ன்ஸ் தட் யூ ஹேவ் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. Okay, I'm trying to find a middle ground and a sweet spot here without going into two extremes. அந்த ஒரு ஜோன்ல ஏன்னா அந்த பாயிண்ட்ல you're resisting the collective power of theme of the societies or theme, and you're also being optimistic that this will change. ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகும். ஆமா, ரெண்டுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகும். இது ரெண்டுமே முரண்படுற பாயிண்டே இல்ல. ஆமா ஆமா, அதான் you can hold on to that. அதனால தான் வந்து அது in fact it's important that these two exist at the same time. ஏன்னா இல்லாட்டி ஒரு பிட்டனஸ் உருவாக்கும். அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தேன்னா ஐ திங்க் சரி இதை நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் இதுல ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் வைக்கணும்னாலே நான் வந்து நீங்க ரெண்டு பேர் சொன்ன பாயிண்ட்டுக்கு நடுவுல தான் வைப்பேன். ஓகே, ஏன்னா அங்கதான் வந்து நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. அங்கதான் வந்து நம்ம இருக்கோம், அங்கதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயமும் வந்து தள்ளப்படுறோம் நம்ம. இப்போ என்னமோ நான் சொல்லணும்னு வந்தேன்டா. இப்போ அவன் சொல்றத டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்வெஸ்டிகேஷன் சேனலுக்குள்ள போயிடும். நான் சொன்னதை டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபேண்டசி ஜானருக்குள்ள போயிடும். நடுநிலையா போனாதான் போதி மரம் உச்சிக்கு வரும். அதுதானே சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஆனா இப்போ அவன் சொன்னதுல சில எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு எடுக்கணும். அவன் சொன்னதுலயும் சரி இது ரெண்டுத்துலயும் வரும். ஓகே, நான் சொல்றேன் என்ன எக்ஸாம்பிள்னு. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் இன் பவர் வந்து எனக்கு பாசிட்டிவா மேபி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயும் இருக்கலாம், இல்லை என்னோட பயசஸான்னு தெரியல. ஆனா சொல்றேன், ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு இயர்னிங் வந்திருக்கு இப்போ. ஓகே, அட்லீஸ்ட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இங்க. ஓகே, எல்லாரும் போனை விட்டுட்டு இன் பர்சன் மீட் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, சும்மா நெட்வொர்க் கம்யூனிட்டின்னு எல்லாம் இது ஃபோன்ல மட்டும் இல்லாம லெட்ஸ் கோ மீட் சம்வேர். ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காரலாம், பேசலாம், we'll discuss about the topics that we like. ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, லைவ் மியூசிக், இந்த மாதிரி வந்து ரியல் திங்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்திருக்கு. அதுவும் ஏஐ மியூசிக் வந்துட்டோன்னா பீப்புள் ஆர் ரெபெலிங் அகேன்ஸ்ட் that, and
நம்ம ரியல் மியூசிக் வந்து லைவ் மியூசிக்ல வந்து ரெக்கார்டட் கூட இல்லை, லைவா நடக்குது. ஸோ தேர் வேல்யூவிங் தட் மோர். ஸோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, வெளில ஒன்னா சுத்துறது, ஒன்னா நடக்கிறது, ஒன்னா பிலோசாபிக்கல். நான் இப்போ போன எபிசோட்ல கூட நானும் எம்கே தனியா பண்ணும்போது சொன்னேன், இங்க ப்ராக்டிக்கல் பிலாசபின்னு ஒரு குரூப் இருக்கு. ஒரு டாபிக் போட்டு அந்த டாபிக் பத்தி குரூப்பா வந்து பேசுறாங்க. ஒரு 100 பேர் 120 பேர்லாம் வந்தாங்க. ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் we all shared our thoughts. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் திங்ஸுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ஏர்னிங்க்கு வருது என்ன. ஆனா இட்ஸ் சர்க்கிளிங் பேக். அதாவது ரியல் திங்ஸ்ல இருந்தோம், எல்லாமே ஒரு மாதிரி டிஜிட்டல் மாறிட்டு இருந்தது. அப்படியே இப்போ இட்ஸ் சர்க்கிளிங் பேக் டு அப்ரிஷியேட்டிங் த ரியல் திங்ஸ் அகேன். இந்த சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி and the being with another human being and actually இயற்கை உலகம். அந்த படம் நான் இன்னும் பார்க்கல, ஆனா புரியுது. இது அந்த அந்த ஒரு ஜோனுக்கு வராங்க. ஸோ எனக்கு வந்து அது வந்து இப்போ சூர்யா சொன்ன தீம்ல போயிட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு? இந்த இப்போ ஜக்கர்பர்குக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லன்ற ஒரு நிமிஷம் கேளு. மார்க் ஜக்கர்பர்குக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். ஆனா அவங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்க இப்ப இதுல வச்சு ஏதாவது வேற ஒண்ணு பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்க போறானுங்க. மார்க் ஜக்கர்பர்கு தான் பிரச்சனை. ஆனா அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க வேற ஒருத்தன் உருவாகும், அங்க இருந்தா ஒருத்தன் உருவாகும். இல்ல அது ஒரு உருவாகும். ஆமா, அவன் வந்துட்டு இயற்கை இல்லடா, நார்த் நக்கர்பர்கு தான் சொன்னேன். அவன் இயற்கையா ரியலா இருக்கிற விஷயத்துல வச்சு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அதையே விற்பான் நமக்கே. நம்ம அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நம்ம போய் விசிட் பண்ணுவோம். ஆமா, நீங்க பொறந்தீங்க பர்த் டாக்ஸ்னு ஒண்ணு போடுவாங்க. வரி கட்டு நமக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஃப்ரீயா இருந்த ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஓப்பனா இருந்த ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அது எப்படி மாறுதுன்னா அதே வந்து நமக்கு வந்து ஒரு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது ஒரு புது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அதை வந்து திருப்பி ரீபேக்கேஜ் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க நார்வேக்கு நிஜமாலே போனோம்னா பயங்கரமான காசு. அப்படி இல்லைன்னா 4K வீடியோஸ்ல நீங்க கிளாஸ் போட்டு சொத்தெல்லாம் வித்து கொடுத்துருங்க. சொத்தெல்லாம் வித்து கொடுத்தா நீங்க டிராவல் பண்ணலாம். ஏன்னா டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா இடத்துலயும். நான் தான் அந்த நார்த் நக்கர்பர்கா மாற போறேன். டிராவலிங் எல்லாம் வந்துட்டு நம்ம பயங்கரமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது. எல்லாரும் டிராவலிங்கான பார்த்து அதுல ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க. ஸோ அது எனக்கு அப்படிதான் தோணுது. நீ இப்ப சொல்ற மாதிரிதான் வந்து ஸோ ஒரு பேலன்ஸ். ஆக்சுவலா நான் சொன்னதுல நிறைய நான் பேசினேன்னு சொன்னேன்ல, அதுல வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எம்கே. ஓகே, எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்லணும்னு தோணுச்சு, ஆனா இப்போ எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ முன்னாடி என்ன சொன்னேன், வேற ஏதாச்சும் சொன்னது நான் ஞாபகம் இருக்கா? நான் ஏன்னா நிறைய சொன்னேன். அதுல ஜாலியா பண்ணிட்டு நீ பாட்டு பண்ணிட்டு அப்போ நீ பேசிட்டே இருக்கும் போது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு நிமிஷம் நான் பாட்காஸ்ட்ல திரும்ப பேசணும் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் மறந்துட்டு நீ பேசுறத கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஜாலியா புரியுதா நான் அப்படி இருந்தேன்னு. எனக்கு ஒரு क्वेश्चन. ஓகே, இப்போ பல நான் எதையுமே வந்து ஃபுல்லா பாக்குறது இல்ல, பட் இதெல்லாம் வருதுன்றது எனக்கு தெரியுது. ஓகே, கான்டெக்ஸ்டோட பேசுடா என்கே. டிராவல் வ்ளாக்ஸ், ஃபுட் வ்ளாக்ஸ் பத்தி தான் சொல்றேன். ஓகே ஓகே, அதான் கம்முனு சிரிக்க கூடாது அப்படின்ட்டு. என்னன்னா வந்து சரி, அத பத்தி சொல்லலாம். அத பத்தி வந்து வேற சொல்றேன், அத பத்தி இன்னும் யோசிக்கல. இது என்னன்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே ஓகே, சோ இப்போ எல்லாருமே விசிட் பண்ற, எல்லாருமே போற கடைகள் வந்து யாரும் அதிகமா போகணும்னு விரும்புறது இல்ல. ஓகே, ஜெனரலி அவங்களுக்கு எந்த மாதிரியான, ஏன்னா அது ஹைலி கமர்ஷியலைஸா ஆயிருக்கும், கூட்டமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுனால. சோ எல்லாரும் வந்து ஹிடன் ஜெம்ஸ், அதாவது வந்து கோவாலி ஹிடன் ஜெம்ஸ், இது வந்து அதிக பேர் வராத இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு vlog கிரியேட் பண்ணி போடுறாங்க.
நம்ம வந்து காசு சேர்த்து அது இதெல்லாம் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அங்க போறதுக்குள்ள அது ஒரு ஹிடன் ஜெம்மாவே இருக்காது. ஏன்னா எல்லா டிராவல் விளாக் சேனலும் அதை என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் ஹிடன் ஜெம்ஸ்ன்னு சொல்லி அதை போட்டுடுறாங்கல்ல. இது வந்து ஒரு பாரடாக்சிக்கலா இல்லையா? இப்போ இந்த ஊர்ல வந்து இந்த கடை வந்து இந்த சின்ன கடைக்குள்ள இப்படி ஒரு பரோட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அது வந்து ரொம்ப ரகசியமா இருக்கிறதுனால அது வந்து செம்மையா இருக்கு. ஓகே, அது ஒன்ஸ் பிரபலமா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதே ஃபீலிங் அந்த இடத்துக்கு போகும்போது வருதா? அது இன்னும் அந்த ஹிடன் ஜெம்னு சொல்ற இடங்கள் வந்து ஹிடன் ஜெம்ஸா தான் இருக்கா, இல்ல அது வந்து காமனா அதுவும் கமர்ஷியலைஸ்ட் ஏரியாவா மாறிடுதா? இதுல இது இது என்ன? இல்ல கமர்ஷியலைஸ்டா மாறுது. சரி சொல்லு சொல்லு ஆமா. சூர்யா, நான் ரொம்ப பேசுறேன் இல்ல. இல்ல, பேசு பேசு. ஏய், சொல்லு சும்மா சொல்லு. சொன்னேன்டா, பேசுறேன், பேசு பேசு. இல்லடா நானும் இல்ல ready, நீ bridge கட்டு. இல்ல இல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் தான் கட்ட முடியும். ஒரு சைடு மட்டும்தான் இருக்கு. சும்மா உங்க opinion என்ன அப்படின்னு கேக்குறேன். மச்சான், இதெல்லாம் ஏய் இப்படி யோசிச்சு பாரு. நீ அந்த பரோட்டா டிராவலிங் ஸ்பாட்டுக்கு பதிலா இப்படி யோசிச்சு பாரு. ஓகேவா, நீ ஒரு மூவி பாக்குற. ஓகேவா, எங்க இருந்தோ ஏதோ பெங்கால்ல எடுத்த ஒரு மூவி நல்லா இருக்கு அப்படின்னு நீ போட்டு பாக்குற. அந்த மாதிரி எல்லாமே தேடி தேடி ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து போட்டு பாக்குற. போட்டு பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதை திரும்ப பார்க்கும்போது அது எக்ஸைட்மெண்ட் உனக்கு இருக்காது. ஆனா அது உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சேச்சுரேட் ஆகுது. அடுத்த தலைமுறைக்கு அது இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்க போகுது. உனக்கு தான் அது ஒரு சேச்சுரேஷனா மாறுது. ஆனா இல்ல, நான் அப்படி சொல்ல- லைக் இப்போ இப்போ இப்ப சில பேர் வந்து அங்க ஒரு 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 இது இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்றதுதான். சொல்லு, ஓகேவா, இப்போ நம்ம எங்க தாத்தா வந்துட்டு பல கோடி வாட்டி கிண்டி பார்க் போயிருப்பாரு இல்லையா. அவரு பார்த்து பார்த்து சந்தோஷமான நாட்கள் முடிஞ்சு அடுத்தது எங்க அம்மாவை அழைச்சிட்டு போய் எங்க அம்மா சந்தோஷப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரு. ஆஹ் அப்புறமா நான் போறத பத்தி நான் சந்தோஷப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரு. அப்படி எவால்வ் ஆயிடும். நீ அதை டைரக்டா ரசிக்கிறத தாண்டி அது ஒரு 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 வேற ஒரு 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 ஷேப் எடுக்கும். நீ ரசிப்ப, அந்த விஷயங்கள்லாம் ரசிப்ப, ஆனா வேற மாதிரி ரசிக்க ஆரம்பிக்கும். நீ அந்த பரோட்டாவை நேரா தின்ன மாட்ட. சைமா தின்றான் அங்க பல்கேரியால காஞ்சி போய் பன் பரோட்டா பண்ணை சாப்பிட்டு நக்கிட்டு இருந்தவன் நீங்க வந்து பரோட்டா சாப்பிடுறான் அப்படின்னு பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். உண்மைதான். So, இல்ல, சைமா. வேற 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 ஷேப் எடுக்கும். ஆனா சைமனே சொன்னானே குக்கிங் வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்க மச்சான், இங்க ஆமா, ஒண்ணுமே ஆமா. கிடைக்க மாட்டேங்குது. நம்ம குடும்பத்திலேயே ஒரு பாதிக்கப்பட்டவர் இருக்கா அப்ப. ஆமா, இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு எபிசோட் நான் கேட்டுட்டு இருந்தோம்டா. அம்மாவும் நானும் இங்க ரோட் ட்ரிப் போனோம் யூஎஸ்க்கு, சொன்னேன்ல போன வாரம். அதுல என்னமோ வந்து இவன் வந்து எம்கே சொல்லிட்டு இருந்தான். ஏதோ ஒரு என்ன எபிசோட் மறந்துட்டேன், என்ன நிறைய எபிசோட் கேட்டோம் சும்மா. அதுல வந்து எனக்கு வந்து எப்பயாச்சும் ஆஃப் டே கிடைச்சது, ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்த. ஓகே, மீன் வாங்கிட்டு ஏதோ ஒரு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு அது ஒரு ஒரு ப்ராசஸையும் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீ சொன்ன. ஓகே, அது சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு அப்படியே காத்து வாக்குல ஒண்ணு சொன்னேன். ஓகே, அது சூர்யாவுக்கு வந்து பயங்கரமா எஃபெக்ட் ஆச்சு. ஓகே, காத்து வாக்குல என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீ டைம்லாம் இருக்கும்போது இந்த இட்லி மிளகா பொடி அதெல்லாம் இல்லாம எனக்கு அப்படியே வாங்கி கரெக்டா ஒரு இது பண்ணுவோம். சூர்யா எல்லாம் நின்னுட்டு மச்சான் மிளகா பொடி அவ்வளவு இலக்காரமா சொல்லாத. அது அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப புரியுதா? சைமாவுக்கு புரியுதா? அதான் எனக்கு அது புரிஞ்சுது. என் ஃப்ரெண்டு கிட்ட இங்க சொன்னேன் நானு, மிளகா நான் வந்து எட்டி வச்சிருக்கேன்டா வீட்டுல. மிளகா இல்லடா அந்த ஊர்ல, பப்ரிக்கான்னு வச்சிருக்கான்டா, அது நான் பச்சை எப்படி சாப்பிடலாம்டா. ஐயோ, இல்ல அது நீ சொன்ன மாதிரி எம்கே அது பல விஷயங்கள்ல திரும்ப வர வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. ஆனா எனக்கு என்னன்னா மனச வந்துட்டு அது ரொம்ப எனக்கு தெரியல மச்சான். மனசை பறக்க விட்டோம்னா அது பறந்துகிட்டே தான் மச்சான் இருக்கும். நம்ம அடிக்க எங்கேயோ ஒரு இடத்துல நிலைநாட்டும். நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நீ சொல்ற மாதிரி எவ்வளவு ஹிடன் ஜெம்ஸ் நீ பார்க்க முடியும் மச்சான். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஹிடன் ஜெம் இப்போ அந்த கான்செப்ட் பேசுறோம்ல, ஸோ அந்த ஹிடன் ஜெம் போய் நீ பார்க்கும் போது ஏன் உனக்கு வந்து அது நீ வந்து அது ஏன் ஃபீல் பண்ண மாட்டேன்னு தெரியும் எனக்கு. லைக் உன் தாட் ஏன் அப்படி இல்லடா, ஆத்மாவே படுத்துருச்சு எக்ஸைட்டே ஆக மாட்டேங்குது எதை பார்த்து. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல வந்தது என்னன்னா வந்து இது வந்து ஏன் ஒரு ஹிடன் ஜெம்மா இருக்குன்னா, இது பல பேருக்கு தெரியாது.
ம். அதிகமா டிராவல் பண்ண ஒரு சில பேர் மட்டும்தான் அதை பார்த்திருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு தெரிய வரும். இத வந்து எல்லா டிராவல் vlogsம் இத இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்த வந்து பப்ளிசைஸ் பண்ணதுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் அப்புறம் பண்ணிட்டான். அது இட்ஸ் நோ மோர் ஹிடன் ஜெம், ரைட்? எல்லாருமே அங்க இப்ப ஏன் வந்து ஒரு சில பேர் வந்து ரெகுலரா போற இடத்துக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இடம் கமர்ஷியலைஸ் ஆயிருக்கும், எல்லா கூட்டமா ஆமா. இருக்கும், விஷயங்கள் பாக்குற மாதிரி தோணி இருக்கலாம். பார்க்காத ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. சோ அது ஏன் வந்து ஹிடன் ஜெம்மா இருக்குன்னா, யாருக்கும் அதை பத்தி தெரியாது. இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கு. சோ அந்த ஸ்பெஷல் ஐட்டம் வந்து பொதுவா எல்லாருக்கும் கன்சியூம் பண்ற மாதிரி அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த விஷயத்துக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு போய் பாருங்க. அதுதான் இது எப்படி வேலை செய்யுது. என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அந்த ஹிடன் ஜெம் பார்த்து அது அந்த பக்கம் போயிடுவாங்க. அது ஒரு அது பஸ் வந்துட்டு அழையுது வேற அது அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லா நேரமும் கிடைக்காது. அந்த மாதிரி நம்மள பழக்கி விட்டாங்க. நீ யூ கேன் பி எக்ஸைட்டட் ஆல்வேஸ், யூ கேன் ஃபைண்ட் வாட் யூ டிசையர்ன்றத வந்துட்டு ரொம்ப ஆக்சசிபிளா ஆக்குனதுனால நம்ம மனசு அலைஞ்சு பழகி போச்சு. இல்லைன்னா ஜென்ரலா இதுக்குள்ள நீ சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். ஜென்ரலா இந்த ஒரு ஹிடன் ஜிம்ம போய் பார்த்துட்டு வந்தாலே உன் மனசு வாழ்க்கைக்கு நிறைவா அடைஞ்சிருக்கும். நம்ம அதை நிறைவே அடையாத மாதிரி நம்ம அதை டியூன் பண்ணிக்கினே இருக்கும். மச்சான் ஒரே ஒரு செகண்ட் மச்சான், அவுட் ஆஃப் கான்டெக்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தாட் ஒன்று வந்துச்சுடா. ஸோ இது வந்து ஷேர் நிறைய தாட்டு வரும். இல்ல அது வருதுதான். இது வந்து ஏன்னா தாட்ஸ் எல்லாம் கேக்குது, சரியா? வாய்ஸ் வச்சு கேக்குது எனக்கு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட வெர்ஷன் கிரீன் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் உன்கிட்ட பேசும் நின்னு ஓரமா. இப்போ சோ என்னன்னா, அங்க இருக்கும்போது ஒரு மாதிரி ப்ரெஷர்லயே சுத்திக்கிட்டு இருந்தேன் மச்சான். நானு எப்படி சொல்றதுன்னா, கான்சியஸா வாழ்ந்துருக்க மாட்டேன். உன் வாழ்க்கை உன்னை பவுன்ஸ் அடிச்சு உன்னை நோக்கிட்டு இருக்கும் அடுத்த நாளைக்கு. அப்படின்னு பால் மாதிரி அப்படி இல்லடா. இப்போ இங்க வந்து சைக்கிளிங், இங்க வந்து இயற்கை ரிவர் பாக்குறது அப்படின்றது வந்து போய் சும்மா நின்னு பாக்குறேன் நானு. ஆனா அங்க வந்து அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து போடுறதோ, அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு உலகத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணுது. இங்க வந்து நான் வந்து இந்தியால இருக்கும்போது. ஆமா, ஏன்னா இங்க ஒரு 4 பேர் உன்னை சுத்தி உனக்கு சர்க்கிள்னு இருந்தாங்க, அங்க யாருமே இல்ல உனக்கு. ஏண்டா அவனை இப்பயும் இன்ஸ்டாலாம் இருக்காங்களேடா எரும மாடு. அப்படி சொல்லடா, அங்க ஆக்சுவலி அதை இன்சென்டைஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றேன்னா, நான் போடணும் அப்படின்னு நான் சொல்லல. நான் போடுறாங்களா, பாக்குறாங்களா, ஷேர் பண்றாங்க, அதெல்லாம் இல்ல. எனக்கு அந்த ஃபீலிங்கே வந்து தோண மாட்டேங்குதுன்ற. நானு போனே நான் எடுக்க மாட்டேன் நானு. ஏன்னா ரெசிப்ரோகேட் பண்ற நான் போட்டேன் அப்படின்னா இல்ல நான் போட்டேன்னா அது அட்மையர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. இங்க இந்தியால இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லன்னு சொல்லல நானு. மேபி they don't matter to you anymore. they matter to me டா. பட் ஆனா வந்து I don't பல்கேரியால இருக்க அப்படி சொல்லடா. நீ பல்கேரியால இருக்கிறதுனால their opinion is a bit more distant to you ன்னு சொல்றேன். இல்ல ஆக்சுவலா சைமன் சொல்ற ஃபீலிங் எனக்கு புரியுது. ஏன்னா நான் ஒரு 10 வருஷமா நான் யாருக்குமே நான் போஸ்ட் எல்லாம் பண்ணதே இல்லையே சோசியல் மீடியால. அதனால எனக்கு ஜாலியா தான் அவன் இப்ப சொல்றதுதான் என்னோட நார்மல் லைஃப். ஓகே, எனக்கு ஜாலியா தான். அது நீ இந்தியால இருக்கும்போது பண்ணிருக்கலாமே. இந்தியால இருக்கும்போது பண்ணிட்டு தான் இருந்தேன் நானு. ஆனா இங்க வந்து ஐ கேன் ஃபீல் இட் தட் தேர் இஸ் நோ பிரஷர் இன் பீயிங் தட் வே. அந்த பேரல்ஸ் தான் நான் சொல்றேன். அந்த பேரல்ஸ் வந்துட்டு எனக்கு என்னமோ 1-to-1 கனெக்டட் இல்லைன்னு தோணுது. அது நீ இந்தியாலுமே ஃபீல் பண்ணிருக்கலாம். நீ இங்க கொஞ்சம் ஆக்கியபைடா வேற விஷயங்கள்ல ஆக்கியபைடா இருக்கிறதுனால நீ அதை அவ்வளவு ரிஃப்ளெக்ட் பண்ணல. அங்க உனக்கு மேபி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறதுனால நீ பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு வர. இல்ல எனக்கு புரியல என்ன பேசுறீங்க. இல்லடா, அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா. சரி, டாபிக் வந்துடலாம். பிரிட்ஜுக்கு வெள்ள காட்டடி அவுட் ரிங் ரோடு. அப்படியே அத வந்து நம்ம சுருக்கலாமா? டாபிக் கன்க்ளூஷன் ஏத்துட்டு வரலாமா? எனக்கு டைம் ஆகுது. கன்க்ளூஷனா? நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேனே.
அப்போ பாத்திரியா? எடுத்துக்கோ, ஆனா கன்க்ளூஷன் பண்ணி இல்ல சொல்லு லைட்டா சொல்லு. லைட்டா சொல்லு. இல்ல அவன் சொன்னதுலயே இப்ப வந்து உள்ள போக வேணாமா? அது நல்ல பாயிண்டாவும் இருந்தது. ஆனா அதுக்கும் நம்ம டாபிக்கு சம்மந்தம் இல்லையோ? ம் சரி, ஓகே. எனக்கு எது இருந்தாலும் ஓகே. நம்ம இல்ல, அவனோட ஃபீலிங் எனக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். எனக்கு ஹாப்பி தான் அந்த மாதிரி. ஆனா எனக்கு இப்போ உங்க கூடலாம் ஷேர் பண்ணுவேன்ல எங்கேயாச்சும் நான் போனேன்னா, அது வந்து எனக்கு ஜாலியா இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நம்ம குரூப்ல போட்டு விடுவேன், டேய் நான் இங்க இருக்கேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போடுறது ஜாலியா இருக்கும் எனக்கு. அவ்வளவுதான். ஆனா அப்படி இல்லைன்னா அப்புறமேல நம்ம பேசும்போது கேட்சப் பண்ணும்போது காட்டுவேன். இல்லை அப்படியே தான் இருக்கு எனக்கு. ஏன்னு தெரியல, அப்படியே தான் எனக்கு போகுது. நான் பர்சனல் லைஃப் பத்தி ரொம்ப ஷேர் பண்ணது இல்லை. அதனால எனக்கு மேபி அது ரொம்ப டிஸ்டன்டா இருக்கு எனக்கு. ஆனா அவன் ஃபீலிங் எனக்கு புரியுது. அந்த ஜோன்ல தான் நானும் இருக்க மச்சான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஹக் கொடுக்குறேன் அதுல. ஓகே, ஜாலியான ஜோன் அது. நம்மளுக்கு ஸ்பெஷலா நம்மளே ஃபீல் பண்ணிட்டு விட்டுறணும். யாருக்கிட்டயும் வந்து சொல்லாம காட்டாம. காட்டினா ஜாலியா யாருக்கிட்டயாச்சும் ஸ்பெசிஃபிக்கா காமிச்சிட்டு. சரி, நான் வந்து இது நம்ம நிறைய ஆக்சுவலா டாபிக்கை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுருக்கோம்னு எனக்கு தோணுது. எடிட் பண்ணும்போது எனக்கு தெரியும் பாரு, இதை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம் ஆனா நம்ம பேசலன்ற மாதிரி எனக்கு நிறைய தோணுது. ஆனா சரி, ஓகே, நான் இது ஒரு பாலத்தோட சேர்த்து அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன். ஓகே, பாலத்தோட சேர்த்து 5 அடி பாலமா கட்டு. சரி, நான் ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு abundance ஆஃப் இன்ஃபர்மேஷன், abundance ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், either digital or whatever, ஒரு abundance ஆஃப் ஆப்ஷன்ஸ். லைக் நீ எந்த சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ படம் பார்க்கறதாலும் சரி, ஒரு 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 abundance இருக்கு. அந்த abundanceனால மீனிங் கொலாப்ஸும் இருக்கு. மீனிங் கொலாப்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ நீ ஹிடன் ஜெம் வந்து ஹிடன் ஜெம்மா ஆகல. ஏன்னா எல்லாரும் அந்த அபண்டன்ட்டா அது அவைலபிள் ஆயிடுது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கான மீனிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய படம் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல, மீனிங் கொலாப்ஸ் ஆயிருக்கு. முன்னாடிலாம் ஒரு சிடி இருக்கும், அந்த சிடியில் ஒரு படம் வந்து இருந்ததுன்னா அதுக்கான அது ஒரு இவென்ட்ஃபுல்லான ஒரு இதா இருக்கும். இப்போ அத்தனை படம் இருக்கு, ஆனா அப்படியே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஓவர் எக்ஸ்போஜர் டு திங்ஸ் வந்து நம்மள நயலிஸ்டிக்கா மாத்திருதா, டீசென்சிட்டைஸ் பண்ணிருதா, இல்ல ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட் ஆயிடுறோமா, நம்ம வந்து ஸ்டேபிள் பிலீஃப்ஸ் இல்ல ஸ்டேபிளா இது அப்படின்னு வந்து நம்ம கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுறோமா? இது வந்து இந்த ஒரு abundance அண்ட் மீனிங் கொலாப்ஸ் வந்து ப்ராக்ரஸா நம்ம பார்க்க முடியுமா? இதுல ஏதாச்சும் ஒரு ஷேட்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் இருக்கா, இல்லாட்டி கொஞ்சம் பேக் வாங்குறோமா? ரொம்ப பெரிய பாலமா இது? தியரி இருக்கு உனக்கு, எனக்கு ஒரு தியரி இருக்கு. எனக்கு இது ப்ராக்ரஸ் மாதிரி தெரியல. we are rediscovering the wheelன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகேவா? நீ நினைச்சு பாரு, ஒரு 6,000 8,000 இயர்ஸ் வந்துட்டு நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு ஒரு சிவிலைசேஷன் பில்ட் பண்றோம். இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் டெவலப் ஆயிடுச்சு, பட் சிவிலைசேஷன் எல்லாமே செத்து போச்சு. ஓகேவா? இன்னைக்கு கண்ட்ரிஸோட எக்கனாமிக் க்ரோ ஆயிருக்கு, பட் நம்மளுக்கு ஹியூமனோட கல்ச்சரா வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு ஒரு கல்ச்சர்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இல்லாம போகுது. ஓகேவா? இப்ப நம்ம உட்காந்து மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு நம்மளுக்கு நல்லது அப்படின்ட்டு. இது வந்துட்டு எனக்கு ப்ராக்ரஸ் இல்லாத மாதிரி தான் தோணுது. ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற வே, ஒரு அந்த ஃப்ரேம் ஒர்க் மேபி பெட்டர் தென் லைக் வாட் வி ஹேட் பிஃபோர் அப்படின்னா, அப்போ அது அந்த ப்ராக்ரஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கண்டுபிடிச்சதை விட்டுட்டு காணா போய் ஒன்னு புதுசா ஃபார்ம் பண்ணாம கண்டுபிடிச்சதுல இருந்தே எவால்வ் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவும் பெட்டராகவும் இருந்திருக்குமோன்னு ஒரு பேரல் தாட் ஓடி. நம்ம இப்போ காணா போயிட்டோம், நம்ம வழியை திரும்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் தான் தோணுது ஒரு மனுஷன். நம்மளுக்கு எது தேவை, வாட் இஸ் த பேசிக் ஃபார் அஸ், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல், வாட் வி நீட் அப்படின்றத ஒரு சொசைட்டியா நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு இருக்கோம். வாட் லாஸ்ட் இன் தி சோ கால்ட் ஃப்ரீடம். ஆமா, ஒரு லூஸ் பண்ண மாதிரி இருக்கு. லூஸா இல்ல ஒரு மாதிரி த்ரோன் இன்டு இது அபண்டன்ஸ்னு சொல்ல முடியல. ஆனா ஒரு எனக்கு எப்படி இருக்குன்னா, இது நான் ஒரு we are just in a larger cage.
ஒரு சின்ன நான் கேஜ்ல உனக்கு இருந்து ஒரு லார்ஜர் quantum- கேஜ். ஒரு குவாண்டம் அப்படி இருக்கு. எக்ஸாம்பிள் ஒன்று ம். சொல்றேன். ஓகேவா? ஒரு குவாண்டம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நீ இப்போ லைட் வந்துட்டு இப்படி இப்படி இந்த டைரக்ஷன்ல வருது, இங்க சோர்ஸ் இருக்கு, இங்க வருது அப்படின்னா இங்க வரக்கூடிய டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனாலதான் இங்க வருதுன்னு ஒரு குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒண்ணு இருக்கும். அதாவது எல்லா டைரக்ஷன்லயுமே போற பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஆனா இங்க போறது வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனாலதான் இப்படி வருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ ம். ஹியூமனோட தாட் ப்ராசஸ்க்குமே இத ஒரு இமேஜின் பண்ணி பாரு. நம்ம எல்லாரும் கலெக்டிவா ஒரு விஷயத்த நோக்கி போகும்போதுதான் அது ஒரு ஹியூமன் கைண்டோட ப்ராக்ரஸா தோணும். நம்ம எல்லாரும் ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்கோம். we are all scattered, we are all exploring our own ways of living our life, which is good. பட் அது ஒரு ஹியூமனிடேரியனான்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது எங்கேயுமே போல. நம்ம ஒரே இடத்துலதான் இருக்கு. எல்லாரும் ஒரு ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து கலெக்டிவா திருப்பி நம்ம கொண்டு வர்றதுதான் ப்ராக்ரஸா இல்ல? அது ஆமா அப்படி கொண்டுதான் வரணும்ல அப்படி இல்லையா? கொண்டு வந்தாதானே உனக்கு வந்துட்டு ஒரு 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 மீனிங் டைரக்ஷன் இருக்கும். மச்சா. இப்போ இப்போ நம்ம 4 பேருக்குமே காசு ஒரு மீனிங்ன்றது ஏன் அப்படின்னா நம்ம 4 பேருமே ஏத்துக்கிட்டோம். ம். இப்போ உனக்கு ஒரு ஹியூமனுக்கு அடுத்த சொசைட்டிக்கு ஒரு மீனிங் வேணும்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டு அந்த டைரக்ஷன்ல போனா தானே அது வரும். ஸோ மீனிங் வேணும் அப்படின்னு நம்ம தேடும் போது நம்ம எல்லாரும் யுனானிமஸா அதை ஏத்துக்காம அதுக்கு அந்த மீனிங்க்கு வேல்யூவே வராது. ஆமா. நீ இல்ல லைஃபா இருந்தாலும் சரி, எதை நோக்கி போறோம் ஒரு சொசைட்டியா அப்படின்றத வச்சுக்கிட்டாலுமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு வேல்யூ ஆமா கொடுத்தே ஆகணும். எனக்கு வந்து இந்த பாயிண்ட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டீப்பரா லேயரா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனா இப்ப நம்மளுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கறனால இந்த இடத்துல அப்படியே ஒரு ஒரு புள்ளி வச்சுட்டு தொடரும் போட்டு நம்ம வந்து இதை பார்ட் 3ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஓபன் பண்ணிருக்கோம். ஆமா, ஓப்பனும் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த பழைய எபிசோடும் பாரு, இந்த எபிசோடும் பாருங்க. பார்த்துட்டு நம்ம இது உனக்கு ஏதாச்சும் உங்க 2 பேருக்கு ஏதாச்சும் உங்க 3 பேருக்கும் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம அது அடுத்த இதுல பேசலாம். நல்ல பாயிண்ட். ஃப்ரெஷ்ஷா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைங்க. எழுதி வச்சா அதுல இருந்து நம்ம சரி. எடுத்து வச்சு பேசலாம். ஏன்னா ஃபுல்லா ஒரு ஃபுல்லி டெவலப்ட் தாட்டா இருந்தா இல்லைனாலும் நான் எழுதி வச்சிருவேன். ஸோ அப்படியும் நம்ம ஏன்னா எடுத்து வச்சு பேசும்போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எழுதி வைங்க. நம்ம பண்ணுவோம். ஓகே, எனிவே பாய்ஸ், ஓகே, எப்படியோ சக்சஸ்ஃபுல்லி இன்னொரு ஒன்று பண்ணிட்டோம். ஒரு கேள்வி ரிதேஷுக்கு தாண்டி ஒரு கேள்வி. உனக்கு எப்போ கடைசியா பசி ஃபீல் ஆச்சு? இல்ல, ஆச்சு. ரீசென்ட்லி கூட ஆச்சு. எப்படி? இதான் ஆபீஸ்ல இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இது பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு காலைல பசி ஃபீல் ஆச்சுடா. நல்லா அபண்டன்ஸ்ல வாழ்ந்தா அப்படிதான் இருக்கும். Bye bye. அது ஜாலியா இருந்துச்சு. அந்த ஃபீல், பசிக்கிற ஃபீல் வந்து ஜாலியா எனக்கு டெய்லி பசிக்கும்டா. நான் பசிக்கலன்னா சாப்பிடவே மாட்டேன். பசிக்குற ஃபீலே வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா எப்படி மச்சான் ஒரு மனுஷனுக்கு பசினா என்ன? தெரியறதுக்கு உசுறு இருக்காது. சோ பிரச்சனை இல்லை. ஒரு ஃபேஸ்ல ஒண்ணு இருக்கும்ல. இல்ல இல்ல எதுக்கு வந்துட்டான்டா. எதுக்கு ஏன் வரட்டாளா வா. டேய் நீ சொல்லு, என்ன சொல்லிட்டு இருந்த சொல்லு. எதுக்கு ஏன் சொல்றா. எதுக்கு ஏன் எல்லாமே அப்படின்ட்டு இருக்குதா, வேற ஒண்ணும் இல்லடா. எதுக்கு ஏன் எல்லாருக்கும் வர கேள்வி எனக்கு வந்திருக்குது. நீங்களாம் கடந்து போயிட்டீங்க. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. பேட்மேன் மாதிரி வந்து நிக்கிறான். இப்பதான் லைட் வருது. என்ன சூரி, ஹலோ பல சுனாமிகளை அடக்கிட்டு வந்திருக்கியா? அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு
இல்ல வந்து காமா உட்காரும் போதே தெரிஞ்சது ஏதோ பெருசா எல்லாத்தையும் வந்து சுத்தி வந்து மூட்டை 5 கட்டி minutes. ஓன. வெளியாயிட்டு வா, வா. நீங்க பேசுங்க, அப்படியே என்ன டாபிக் மட்டும் சொல்லுங்க. மச்சான் நீ வந்து கொஞ்சம் வந்து குனிஞ்சு இப்படி பேச ஏதாச்சும் வந்து இன்டென்ஸா சொல்லணும்னா குனிஞ்சு பேசு. பாத்தியா நல்லா இருக்கு. நல்லா ஷேடோ. ஓகே, இது ஓகே. இது ஓகே தான். ஆனா நீ இப்படி குனிஞ்சனா வந்து ஷேடோ விடும். ஸோ குனிறது வந்து இன்டென்ஷனலா குனிஞ்சிடும். ஏதாச்சும் ரொம்ப டார்க்கா சொல்ல போறேன்னா. என்ன சரி, ஓகே. டாபிக்? சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல. ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. ரெக்கார்டிங் ப்ராக்ரஸ் தான் வந்துச்சு. ரெக்கார்டிங் கிளவுட்ல ஆனா ரெக்கார்ட் பண்றேன். புதுசா ஏதோ டாபிக் இந்த மாதிரி கிளவுட்ல தான் ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணும்போது பாதியில போயிடுச்சுன்னா. சரி, ஓகே. அப்போ சைமன் வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தான். அந்த டாபிக் பேசலாமா இல்லாட்டி? இன்னும் டாபிக்கே ஸ்டார்ட்ல பண்ணலையா? ஸ்டார்ட்லாம் பண்ணல. இப்பதான் வந்து ஒன்னு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு உட்கார்ந்தோம், நீ வந்துட்ட. சரி, மித் ஆஃப் ப்ராக்ரஸ் பார்ட் 2 மச்சான். ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலா என்னென்னலாம் நான் வந்து எழுதி வச்சேனோ சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு, அதெல்லாம் நம்ம ரொம்ப பேசல. ஓகே, நம்ம அது இல்லாம என்னென்னலாம் பேசியாச்சு. ஆனா சிலதை வச்சிருக்கேன். புதுசாகவும் இருக்கும், கொஞ்சம் ரிலேட்டடாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்லாட்டி சைமன் வந்து இப்போ வந்து ஒரு என்லைட்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கான். அவன் வந்து கோ த்ரூ பண்றத அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணானா நம்ம வந்து அதை பத்தியும் பேசலாம் ஜாலியா. ஆனா ஃப்ரீஸ் ஆயிருக்கான் சைமா. The studious Bulgarian. நான் மூவ் பண்ண இருக்கேன்டா. டேய் கேமரா பேசுறதே வாயை காட்ட மாட்டேன். மூவ் ஆயின்னு தான்டா இருக்கிறேன். நீ வந்து ஒரு மித்த பரப்புறான். மித் ஆஃப் மூவ்மெண்ட். சரி, இப்போ வந்துட்டான். சரி, ரைட். சைமன் நீ பேசுற நீ கோ த்ரூ பண்றத பத்தி நம்ம பேசலாமா இல்லாட்டி என்ன பண்ணலாம்? சைமன் நீ ரொம்ப ஸ்லோ மோஷன்ல இருக்கடா. இது எனக்கு தான் நடக்குதா இல்ல எல்லாருக்கும் நடக்குதுல? அப்பா ஓகே. இது சைமா நீ டாபிக் நம்ம எடுக்க கூடாதுன்னு நம்மள திசை திருப்புறோம். இல்ல நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பிடா. மித் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆரம்பிடா. சரி, ஓகே. அது கேட்டுச்சு. ஆனா பல்கேரியால ரெண்ட் பே பண்ணலையா? நெட் ஒழுங்கா விட மாட்டேங்கிறாங்க பாரு. சரி, நீ கட் பண்ணிட்டு உள்ள வரியா? டேய் அவ்வளவு ஸ்கில்லான ஆளா இல்லடா நானு. கட் பண்ணிட்டு உள்ள வரதுக்கு என்னடா ஸ்கில்? சிவப்பு கலர்ல பட்டனை தொடச்சு கட் பண்ணிட்டு வாடா. கட் பண்ணிட்டு திருப்பி தொட்டுட்டு வா லிங்க். அதே லிங்க் சம்பந்தமே இல்லடா. நான் கரெக்டா தானே பேசுறேன். உசுர வாங்காதீங்கடா. சீக்கிரம் வந்து தரலடா. டேய் சைமா வெளில போயிட்டு லிங்க தொடுறா. நம்ம 4 பேர் ஒன்னா சேர்ந்தா ஏதாச்சும் ஒரு அமானுஷ சக்தி வந்து உள்ள புந்து ஏதோ பண்ணுதுடா. சரி, ஓகே. மூஞ்சி மட்டும் லைட்டா வீங்கின மாதிரி இருக்கு எனக்கு. சரியா? ஆரம்பிப்போமா? 3, 2, 1